நீங்களும் நானும் உங்களுடைய ஆத்மா சந்தோஷமாக இருக்கிறவருடைய அடையாளம் என்னவென்று சொன்னார், உங்கள் முகத்தை பார்க்கிறவர்கள் தேவனுடைய முகத்தை ரசிக்கிறவர்களாய் மாற வேண்டுமா? உங்களுடைய முகத்தின் மேலே தேவனுடைய முகப்பிரசன்னம் இருக்க வேண்டுமா? உங்களை காண்கிறவர்கள் தேவனுடைய சாயலை காண வேண்டுமா? ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய சாயல் எப்படிப்பட்டது? தேவனுடைய சாயல் எப்படிப்பட்டது? நம்பி சொல்லுங்க. தேவன் எப்படி சாயல் உடையவர்? விசுவாசிகளாக இருக்கிற நீங்க, உறுப்பினர்களாக இருக்கிற நீங்க, தூணுக்கு துணையாக இருக்கிற நீங்கள், கட்டத்துக்கு அதிபதிகளாக இருக்கிற நீங்கள், தேவனுடைய சாயல் எப்படி இருக்கும் சொல்லுங்க. தேவனுடைய சாயல் எப்படி இருக்கும்? என்ன மாதிரியே இருக்கும். ஆமென். என்ன மாதிரியே இருக்கும். என்ன பார்த்தா தேவனை பார்த்த மாதிரியே இருக்கும். சொல்றாங்களா இல்லையா? உங்களை பார்க்கறவங்க எத்தனை சொன்னாங்க? எத்தனை தடவை சொல்லியிருக்கிறாங்க? நல்லவே கடவுளா இருக்கிறீங்களா சொன்னாங்களா? இது விளையாட்டு அல்ல, இது சாதாரணமான கிரியைகள் அல்ல, இது சாதாரணமான சொல் அல்ல. இதுதான் தேவன் நம்மளோட கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். இதுதான் தேவன் நம்முடைய ஆத்மாவிலே நம்மளை மகிழ்ந்து கனிவோடு செய்கிறார் என்பதற்குரிய முகாந்திரமாய் இருக்கிறது. ஆமென். உங்கள் முகத்தை பிரகாசிக்கிறவர், உங்களுடைய முகத்தை பிரகாசிக்கிறார், உங்களுடைய முகத்தை அவருடைய முகத்திற்கு பிரகாசமாக்கிக் கொள்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களோடு கூட என்னோடு கூட தங்கி இருக்கிறார். நீங்கள் நான் சாட்சியுள்ளவர்களாக, மூப்பர்களாக, அது மாத்திரமல்ல 4 பேர் நம்ம இடத்துல. ஆமென். அல்லேலூயா. அதற்கு ஒரு மனிதன் இப்படியாய் அழுகிறார். 4 பேர் நம்மளை பார்த்து நல்லா இருக்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிக்கிறதுக்கு சாட்சியுள்ளவர்களாக இருக்கணுமா? ஆமென். இந்த பக்கம் வரும்போது அந்த பக்கமா திருப்பிட்டு போற கூட்டம் இல்லை, இந்த தருவமான அடுத்த பக்கமா போற கூட்டம் இல்லை, இந்த இடத்துக்குமான ஐயோன்னு நினைக்கிற கூட்டம் இல்லை, காலையிலே பார்த்தே ஓமத்தியா முடிஞ்சு நினைக்கிற கிரியைகள் அல்ல. வேதம் அழகாக சொல்கிறது. 1 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசியுங்க. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசியுங்க. அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வானம் அடைபட்டு மழை பெய்யாது இருக்கும்போது அவர்கள் இந்த ஸ்தலத்துக்கு நேராக விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தங்களை தேவரீர் கிளேசப்படுத்துகிறீர், தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினார். பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியார் உமது ஜனமாகி இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த உமது தேசத்தில் மழை பெய்ய கட்டளையிடுகிறார். உங்களுடைய ஆத்மா பிரியமானவனே, உங்களுடைய ஆத்மா தேவனுக்குள் மனமகிழ்ச்சியோடு கூட தேவனுக்குள் கலிகூறும்படிக்கு நீங்கள் நான் வேண்டிக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆமா, சரீரம் சோர்வடைஞ்சிடும். அதுக்கு என்ன கொடுத்தா உயிரோடு வரும்? மனாசின் கொடுக்கணும், பேரசிட்டமால் கொடுக்கணும், நோவால்ஜி கொடுக்கணும், குளுக்கோஸ் ஏற்றணும். அதையும் தாண்டி எழுதுலன்னா 4 நாள் இங்க இருக்கணும், ஐசியூ இருக்கணும். அந்த ஐசியூ தாண்டி 4 நாள் எழுதிக்கணும்னா எங்க வந்துருக்கணும்? மறுபடியும் நம்மளுடைய வீட்டுக்கு வரணும். புரியுதா உங்களுக்கு? இதுக்கு அனாசியம் போட போதே, மெட்டாசியம் போட போதே, நோவாலியம் போட போதே, குளுக்கோஸ் சேர்த்த பொழுதே நீங்கள் நான் திரும்பி இருந்தால், ஆமென், கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்திருந்தால் அவன் மறுபடியும் அந்த திருப்பி கொண்டு போட்டுக்க மாட்டாரு. நம்ம வீட்டுல கட்டிலே போட்டுருக்கான். ஆமென். அல்லேலூயா.
நீங்கள் நான் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அவர் நமக்கு புதுபலன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் நான் சோர்ந்து போவதில்லை. பிடிச்சிருங்க. ஓடினாலும் நிலைப்படை. ஆனால் தேவனை அறியாத இளைஞர்கள், தேவனை அறியாத உலகத்தார், தேவனை மறுதலிக்கிற ஒரு கூட்டம், தேவனை சொல்லி நாவினால் அறிக்கை செய்யாத ஒரு கூட்டம், அது எப்படி இருக்கும்? சோர்ந்து போகும், அது இளைப்படைந்து போகும். ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய சபைக்கு வந்திருக்கிறோம், தேவன் வாசமாய் இருக்கிறவர்களும் கூட நீங்கள் நான் காத்திருக்கிறோம். உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் சொல்கிறார், நீங்கள் நான் எந்த நிமிஷத்திலையும் தேவன் பக்கத்தில் திரும்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் ஊர் படம் எடுத்து யார்கிட்ட கோபப்பட்டாலும் இங்க யார்கிட்ட கோபப்படக்கூடாது. யார்கிட்ட வேணாலும் கோபப்படலாம், ஒன்னுகிட்ட மட்டும் கோபப்படக்கூடாது. எதுகிட்ட? பழமொழி கோபத்துக்கிட்ட கோபப்படணும். அம்மா எதுகிட்ட? பழமொழி தானே. யார்கிட்ட வேணாலும் கோபப்படலாம், ஆனா கோபத்துக்கிட்ட மாத்திரம் கோபப்படக்கூடாது. ஜீவன் தருகிறது, அது நம்மளை சுத்தப்படுத்துகிறது, அது நம்மளை நாற்றம் எடுக்காதபடிக்கு பாதுகாக்கிறது. ஆமென். அதே போலத்தான் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், இந்த பூமியிலே உங்களுடைய ஞானம், உங்களுடைய அறிவு, உங்களுடைய புத்தி கெட்டாத ஞானம், உங்களுடைய புதிய தொழில்நுட்பங்கள், உங்களுடைய வசதி வாய்ப்புகள், உங்களுடைய வேண்டுதல் மூலமாய் கிடைக்கப்பட்டதான எல்லா கிரியைகளினாலும் நீங்கள் தேவனை தூரப்படுத்திக் கொள்ளலாம். முடியுமா? முடியாதா? முடியுமா? முடியாதா? நம்மளே வாங்கிட்டு யாருக்கு வாங்குறோம்? தேவனிடத்துல கேட்டு வாங்கிட்டு கிடைத்த உடனேயே அதுக்கு வர என்ன ஆயிடுது? அவரை என்ன பண்ணிடுறோம்? தூரப்படுத்தி வச்சிடறோம். ஆமா, ரொம்ப சிம்பிள். ஒரு வீடு இருக்கு, ஏதவி கொஞ்சம் பேசு, சாப்பிட்டு பேசு. ரொம்ப சிம்பிள். வீட்டுக்கு அம்மா அப்பா ரெண்டு பிள்ளைகள் இருக்கும்போது ஒழுங்குகிறப்பா வீட்டில் கொடுத்துக்க நடக்கா நடக்கலையா? நடக்கா முடியலாம். கொஞ்சம் திருப்தியாக நடத்துங்க. அது நடத்தினா கிடைத்துக் கொள்ளலாம். ஆபத்து வருவதற்கு முன்பாகவே, சதியிலே வருகிறதான நாசமோசங்கள் வருவதற்கு முன்பாகவே கர்த்தர் உங்களை கூடாரங்களை உழைத்து விடுவார். குடும்ப ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு அதை தாண்டி உள்ளுக்குள்ள வந்தாலும் உங்கள் ஜீவன் தப்பித்துக் கொள்ளும்படி தேவன் வழியை ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். ஆமென். அல்லேலூயா. அதே மாதிரி சொல்றாங்க, நான் குடும்ப ஜெபம் பண்றோம் சார், உள்ள போக மாட்டேங்குது. குடும்ப ஜெபம் பண்றோம் சார், ஓய மாட்டேங்குது பிரச்சனை. குடும்ப ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம், ஒன்றும் மேல போக மாட்டேங்குது. கூரையே தாண்டி போக மாட்டேங்குது. சோத்திரம் சொல்லுங்க, சோத்திரம் சொல்லுங்க. நீங்க கேட்டிருந்ததெல்லாம் கூரையை தாண்டி மேல இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம எப்போ தூரமாகிடுது. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எப்பெல்லாம் கேட்டதுக்கெல்லாம் தேவன் ஆமா ஆமான்னு தலையாட்டிருந்தா நம்ம எப்பவுமோ தேவன் செஞ்சிருக்கோம், தூரமாக்கி புறப்பட்டுருக்கோம். அதே தான் ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். ஒரு வீடு இருக்குது, பயபக்தியான குடும்பம், எப்ப பார்த்தாலும் வீட்டுல சின்ன மாட்டே கிடைக்காது, எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனா சொந்தக்காரர் 4 நாள் வீட்டுல வந்து இருப்பாங்க. சொந்தக்காரங்க வீட்டுல 4 நாள் வந்து தங்கினா நம்ம வீட்டுல முதல்ல உபவாசம் இருக்கு. முதல் கை விடுதல் இருக்கு. காலையில் சாப்பாட்டுக்கா, மத்தியான சாப்பாட்டுக்கா? எங்க வீட்டு சொந்தக்காரெல்லாம் வந்திருக்காங்க, நாங்களாம் சந்தோஷமா உட்காந்து சாப்பிட்டோமா, அதனால காலையில சாப்பாடே மறந்து போச்சுருக்கோம், மத்தியானம் சாப்பிட்டு போகிறோம். யாராவது சொல்ல முடியுமா? இல்லை. எதை விட்டுட்டோம்? எதை விட்டுருவோம்? ஜெபத்தை விட்டுருவோம். குடும்ப ஜெபம் சோடி முடிஞ்சுருவோம். இதுக்கு சொந்தக்கார வீட்டில் வராமல் இருக்கிறதே. ஆனா நம்ம ஜெபம் எப்படி இருக்கு? ஆண்டவரே விசாரிக்கிறதுக்கு ஒருவரும் இல்லையே, ஆண்டவரே ஏன் விசாரிக்கிறதுக்கு ஒருவரும் இல்லையேன்னு சொன்னா ஆண்டவர் நீங்களும் உண்டாயிருக்கும்படி தேவன் பிரியப்படுகிறார். ஆமென். ஆண்டவர் நீங்களும் எப்பொழுதும் இடைவிடாமல் பிரியாத நண்பர்களைப் போல பிரியமானவனே என்று சொல்லி கர்த்தர் ஒவ்வொருவருடைய ஆத்மா மேலும் ஆண்டவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவர் தாகமுள்ளவராய் இருக்கிறார். ஒவ்வொருவர் மேலும் தேவன் நினைவுள்ளவராய்
மருந்து விருந்து மருந்து 3 நாள் திரும்பி போகும்போது யாராவது சந்தோஷமா போவாங்களா? இல்லை உங்களை சந்தோஷமா வச்சிருந்தா போவாங்களா? கர்த்தருடைய சமூகத்திலே தேவனுக்கு பிரியம். நீங்கள் நானும் மனுஷிகத்தினால, மனுஷிக கிரியைகளினால, மனுஷிக தன்மைகளினால உங்களுடைய ஆத்மாக்குள்ள நீங்கள் இழைப்பை உண்டு பண்ணி கொடுத்துவிடக்கூடா என்பதில் தேவன் கவனமாக. ஆமென். அல்லேலூயா. எப்படி உங்க சரீரம் நல்ல குளிர்காலத்துல 4 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போகும்போது ஒரு இடத்துல சொல்லுவாங்க, நல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆமென். நல்லா சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா. ஆனால் ஒரு இடத்துல சொல்லுவான், எப்பா சாப்பிட்டோம்னா எனக்கு ராத்திரி இருக்குதுங்களா வேண்டாம், அந்த பிள்ளை தன்னையே பாதுகாத்து இருக்குன்னு சொன்னா அந்த பிள்ளை செஞ்சுக்கிட்டு இருக்கும், விளைச்சிக்கிட்டு தான் இருக்கும். ஆமென். ஆண்டவர் அப்படியே உங்களுக்கு உணர்வுள்ள ஆவியானவர், உணர்த்துகிற ஆவியானவர், வழி நடத்துகிற ஆவியானவர், போதிக்கிற ஆவியானவர், ஆலோசனை கொடுக்கிற ஆவியானவர், வழிந்து வேண்டி உங்களுக்கு வேணும் ஒன்று வேண்டுமாய் நெருக்கி நம்மளை ஏவுகிற ஆவியானவர். ஆமென். நம்மளோடு கூட இருக்கிறார். 2024ஆம் ஆண்டிலே பிரியமுள்ள வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு வேணும் தருவதற்காக உங்கள் மேல் தேவன் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். நீங்க என்ன பிரியப்பட போகிறீங்க? 2024 ஆண்டு நான் உங்களுக்கு பிரியமாய் நடந்து கொள்வது, உங்களுடைய சித்தத்தை மேல வையில் நினைச்சு கேட்கறத விட்டுட்டு ஒரு வீடு தாங்க ஆண்டவரே, ஒரு வாசல் தாங்க ஆண்டவரே, ஆண்டவரே 4 மாடு தாங்க ஆண்டவரே, 5 ஏக்கர் நிலம் தாங்க ஆண்டவரே, எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அதுக்கு பிறகு என்ன கேட்பீங்க? ஒரு மனுஷனுக்கு என்னுடைய வேலை நாட்களுக்கு ஒரு நன்மையை செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார். குஜராத்தில் ஒரு பெரிய வைர வியாபாரி, செயற்கை வைர வியாபாரி, அவங்களுடைய கம்பெனியில் ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்க்குறாங்க. அந்த கம்பெனியில் லாபமாய் ஓடும் பொழுது ஒரு நாளில் முதல் நன்மை செய்கிறார். எப்படி பண்ணுறார் என்று சொன்னால், டிசம்பர் மாதம் ஏ2 முதல்ல அவர் ஒரு காரில் வர்றார். அந்த காரை அப்படியே வாட்ச்மேன் கையில் கொடுக்குறார். கார் எடுத்து ஓரமாக நிறுத்திட்டு, அந்த கார் உனக்கு தான், இனிமேல் டெய்லி கார் வர என்ன செய்யணும், ஆஃபீஸுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த கேட்டில் காரை நிறுத்திட்டு அவர் நடந்து கம்பெனிக்கு உள்ள போகிறார். கம்பெனிக்கும் கேட்டுக்கும் ரொம்ப தூரம் அவர் நடந்து போகிறார். வாட்ச்மேன் காரை கையில் சாப்பிட்டு வச்சுக்கிட்டு கார்லையும் ஏற முடியாம, ஓனர் பக்கத்துலையும் போக முடியாம, ரெண்டுக்கும் நடந்து நின்று அலாடிக்கிட்டு, ஐயா 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 அந்த சாவி நீங்களே வச்சுக்கோங்க. ஆமென். ஆமா, சாவியை கொடுத்துட்டார், காரை கொடுத்துட்டார், கார் உனக்கு தான் சொல்றாரு. அந்த மனுஷன் 2 கையில் வச்சுக்கிட்டு அவனுடைய இருதயத்தில் நிறைய நினைவு ஓட்டங்கள். நாளைக்கு இந்த கார் யார் பெட்ரோல் போடுவா? நாளைக்கு இந்த கார் ரிப்பேர் யார் சர்வீஸ் பண்ணுவா? நாளைக்கு இந்த கார் இப்போ இந்த காரை கொண்டு கூட எங்க வீட்டில் நிறுத்துறதுக்கு எங்க இடம் இருக்குது? ஆண்டவர் உங்களை எவ்விதமாய் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆமென். கிடைக்க கூடாத பெரிய காரியங்களை தேவன் உங்களுக்கு எனக்கு செய்திருக்கிறார். ஆமென். எண்ணி முடியாத அதிசயங்களை தேவன் உங்களுக்கு எனக்கு செய்திருக்கிறார். ஆமென். நீ உங்களுக்கு எனக்கு தேவன் ஆராய்ந்து முடியாது. சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் தந்திருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்க வச்சிருக்கிறோம்? கேட்டா நம்ம வீட்டை மாசத்துக்கு 4 தடவை வாங்குற பிரைஸையே நம்மளால வீட்டில் வைக்க முடியும். ஆமென். 4 சப்பன பாத்திரத்தை கூட நம்ம வீட்டை பத்திரப்படுத்தி அதை பத்திரமா வச்சு யூஸ் பண்ண தெரியல நம்மளால. உங்களுக்கு ஓட்ட பந்தயம் உண்டா? 1ஆம் தேதி ஆமா கிறிஸ்மஸ் அன்னைக்கு எத்தனை பேர் பாத்திரத்தை பத்திரமா வச்சிருக்கீங்க? எத்தனை பேர் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பாத்திரத்தை பத்திரமா வச்சிருக்கீங்க? கையை வச்சுருக்கோம். ஒருத்தருக்கையும் இருக்காது. அது கூட சாப்பிட்டுக்கிறோம். ஒரு வருஷம் நம்ம சாப்பிட்டோம், 2ஆம் வருஷம் அப்படியே கிடந்துச்சு, 3ஆவது வருஷம் செடிப்பை கிடந்துச்சு, 4ஆவது வருஷம் பூனைக்கு வச்சுக்கோம், 4ஆவது வருஷம் எல்லாருமே நாங்கள் இருந்தான். ஆனா அந்த ஒரு பாத்திரத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சண்டை போட்டோம், என்ன போட்டி, என்ன பொறாமை, என்ன ஐக்கிய கெடுதல், என்ன உழைப்பு, என்ன பெருமூச்சு, என்ன பாரம், என்ன கஷ்டம் 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். எண்ணி முடியாத அதிசயங்களை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எண்ணாம நீங்களான வேண்டுதல் பண்ணி கொண்டே இருக்க வேண்டுமா? இது அற்பமான உலகம், இது அற்பமான காரியம், இது அற்பமான ஜீவியம், இது நிலையில்லாத உள்ளது. தேவன் உங்களுக்கு எனக்கு நிலையான ஒரு வாழ்க்கை. ஆமென். ஹல்லேலூயா. அந்த உலகுக்கு போறோம்னு சொன்னா
அந்த பிரஷருக்கு மாத்திர சுகருக்கு மாத்திர வேண்டியதில்லை. ஆமென். ஆமா, பெருமூச்சின் சத்தம் இல்லை. என்னாலும் தேவனை ஆராதிக்கிறேன், ஆரவாரத்தோடு கூட முகமுகமாய் தேவனை தரிசிக்கிற ஒரு வாழ்வு. நீங்கள் நான் அதற்கு ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆமென். எப்படி நீங்கள் நான் சத்தமாய் தெரிந்து பச்சை நோட்டில கையெழுத்து போட்டு உறுப்பினர் ஆக்கியிருக்கிறோமோ, அதே போல தேவன் உங்களுக்கு நீங்க உறுப்பினர் ஆக்கி வைக்கிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் உறுப்பினர் ஆகிறீங்க? ஆமென். எல்லாரும் உறுப்பினர். ஆமென். ஆனால் இந்த உறுப்பினராக இருக்கிற நீங்கள் நான் செய்து முடிக்கிறதுக்கு ஒரு காரியம் இருக்குது. உங்க ஆத்மா வாழ்ந்தா போதாது. இன்னைக்கு தெருவுக்குள்ள நிறைய பேர் வசக்கட்டி நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. இவர்களை குறித்ததான எண்ணம், தேவனை அறியாதவர்களை குறித்ததான சிந்தை, தேவனுடைய மகிமையினால தேவனுடைய மகிமையை துறந்தவர்கள் இருக்கிறார்கள். வேண்டாம் என்று சொல்வார். தேவனுடைய மகிமையினால மகிமை பெற்றவர்கள் இன்னைக்கு இந்த தேவன் வேண்டாம் என்று சொல்கிற ஒரு நாடு இருக்கிறது. இன்னைக்கு உலகத்துல 2 நாட்டில் தான் கிறிஸ்துமஸ் கொண்டாடலாம். நீங்களா போன 2023 கிறிஸ்துமஸ் இந்த உலகத்துல 2 தேசத்துல கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடலாம். எந்த நாடு? தம்பி சொல்லுங்க. எங்க நடந்தாங்க கட்டாம எனக்கு இயேசு பிறந்த சொந்த ஊரில் இஸ்ரேல் தேசத்துல அரசு உத்தரவாதத்துக்கு சட்டம் போட்டிருக்கு. இந்த கிறிஸ்துமஸ் நிச்சயமாய் கொண்டாடப்படுது. அடுத்தது ஏதா அது இஸ்ரேல் தேசத்துல இன்னொன்னு சீனாவுடைய. இப்படி இருந்தா பிறகு நம்ம ஆத்துவ ரட்சிப்பை அறுவடை செய்ய முடியும். தேசத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தேசத்தில் நடக்கும் நினைவுள்ள ஒவ்வொரு கிரியைகளும் நீங்கள் நான் பாரத்தோடு பார்க்கணும். வெறும் கண்ணால் பார்க்கிறது மாத்திரமல்ல, அதை உள்வாங்கிக் கொண்டு தேவனுடைய சமூகத்தில் பாரத்தோடு கூட இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமா, உத்தரகாண்ட் எங்க இருக்கு? அப்ப சொல்லு, உத்தரகாண்ட் எங்க இருக்கு? இந்தியாவுக்குள்ள இருக்கமா? நம்ம தலைக்கு மேல இருக்கு. என்னாலும் கண்டுபிடிக்கலாம். தலைக்கு மேல இருக்குது. என்னாலும் வேலை. ஒரு நாள் கூட வேலை இல்லாத நாள் கிடையாது. ஒரு நாள் கூட வேலை இல்லாத நாள் கிடையாது. உத்தரகாண்ட் தேவன் குடியிருக்கிற பூமி. தேவன் குடியிருக்கிற பூமி என்று சொல்கிற அந்த உத்தரகாண்ட் மாநிலத்துல சொன்னாங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுது. ஆனாலும் கூட நம்முடைய கிருபையினால இந்திய முஸ்லிம் சங்கத்தில் இருக்கிற ஊழியர்கள், அங்க இருக்கிற விசுவாசிகளோடு கூட ரகசியமாக கிறிஸ்துமஸை கொண்டாடக்கூடிய தேவனுக்கு வச்சுக்கலாம். ஆமென். அங்க இருக்கிற ஊழியர்கள் சொல்றாங்க, இந்த கிறிஸ்துமஸ் கீழ பவனி ஆராதனையில, இந்த கிறிஸ்துமஸ் பவனி ஆராதனையில கூட நிறைய விசுவாசிகளாக மாறுபடி தேவனுக்கு வச்சுக்கலாம். அல்லேலூயா. ஆத்துமே தாகத்தோடு கூட ஆத்துமே கிரியைகளை வெளிப்படுத்துகிறவராக தேவன் உள்ளே வைத்திருக்கிறார். உங்களுடைய ஆத்மா தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்கிறது. எதற்காக பிரியமாய் இருக்கிறது என்று சொன்னால், இன்னும் ஆத்மாக்கள் தேவனுக்கு பிரியமாய் கொள்ளையிட பொருளாக தேவன் உங்களுக்கு இலவசமாய் கொடுப்பதற்காக. ஆமென். இலவசமாய் பெற்றிருக்கிறீர்கள். இலவசமாய் கொடுப்பதற்கு தேவன் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். 2024ஆம் ஆண்டு தேவனுடைய நாமம் எங்கும் பறைசாற்றப்படுகிற ஆண்டு. தேவனுடைய நாமம் எழுத்துரை கொடுக்கிற ஆண்டு. தேவனுடைய வல்லமையை கருத்து கொள்கிற ஆண்டு. அதற்கு நீங்கள் நான் மூப்பர்களாக மாத்திரமல்ல, சத்தியத்தில் நடக்கிறவர்களாக மாத்திரமல்ல, சத்தியத்தை சுமக்கிறவர்களாக மாத்திரமல்ல, சத்தியத்தின்படி நீங்கள் நான் சாட்சியுள்ளவர்களாக இருக்கும்படி. ஆமென். நற்சாட்சியுள்ளவர்களாக நீங்கள் நடந்து போகும் பொழுது நம்முடைய சொந்த வீட்டுக்குள்ள ஆமென் நல்ல சாட்சியுள்ளவர்களாக இருக்கும்படி உங்க ஆத்மாவுக்காக நித்தமும் வேண்டிக் கொள்ளுங்கள். உங்க ஆத்மாவுக்காக நித்தமும் வேண்டிக் கொள்ளுங்கள். யோவான் அழகாக சொல்கிறார், கடைசியை நிறைவு செய்கிறார். எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். யோவான் அந்த அதிகாரத்துல கடைசி பகுதியை வாசிங்க. உனக்கு சமாதானம் உண்டாவதாக, சிநேகிதர் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறாங்க. சிநேகிதரை பேராக வாழ்த்துவாயாக. ஆமென். அல்லேலூயா. எங்கூர்ல ஒரு அண்ணன் எல்லா கல்யாணத்துக்கும் போவான். எல்லா கல்யாணத்தையும் எல்லா மாப்பிள்ளையும் வாழ்த்துவான்.
கூப்பிட்டு உங்களுக்கு 5 நிமிஷம் தாங்க. 2 நிமிஷம் 5 நிமிஷம். சில பேரும் மைக்கில் ரொம்ப நேரம் பேசுவாங்க. அங்கே சாப்பாடு வேலைன்னா இங்கிருந்து மாப்பிள்ளை பண்ணி வாழ்க்கை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு பெரிய கிருபை. நம்ம சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு மனுஷன் கிட்ட ஒரு நாள் சொன்னாரு, 5 நிமிஷம் தான் மாப்பிள்ளை பண்ணி கொஞ்சம் வாழ்க்கை பேசுகிறேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எப்பா எனக்கு இவ்வளவு பெரிய கிருபையா, நான் வாழ்க்கைக்கு நான் வார்த்தையே தேடவே கிடைக்கவே மாட்டேங்கிறேன். ஒரு மனுஷனை வாழ்க்கைக்கு வார்த்தையை தேடினா சொல்லுங்க. ஆமென். நான் சொன்னேன், ஐயா அவங்களுக்கு சொல்றாங்க, ஐயா நீங்க என்ன வாங்கினீங்க அவர்கிட்ட, இப்போ நான் வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க ஐயா. கரெக்டாக போயிடல வந்துட்டு அவர் சாட்சி சொல்றாங்க. என் வயது தரிசாக இருந்துச்சு. காலையில் 5 மணிக்கு டாக்டருக்கு தரிசனிகளுக்கு டாக்டருக்காக வர சொன்னேன். ஆனால் 5 மணிக்கு முன்னாடி பெரிய மழை பெய்யுது. எங்களுடைய வயல் வரப்பெல்லாம் தண்ணி நின்றுச்சு. டிராக்டருக்கான உழுவதற்கு ஏற்களத்தோட வந்தான். அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளேயே என்னுடைய வயல் சீராக்கப்பட்டது. நாத்தே இல்லை. பக்கத்து வயலில் இருக்கிறவங்க மிச்சமான நாற்றுகளை என்னுடைய வயலுக்கு கொண்டு தந்தாங்க. வேலையாட்கள் நாற்பது தேடவில்லை. பக்கத்து வயலில் வேலை செஞ்சுட்டு அத்தனை பேர் வேலையை முடிச்சுட்டு நிறைய நேரம் அவங்களுக்கு இருந்ததுனால அவங்க எல்லாரும் என்னுடைய வேலைக்கு வந்தாங்க. நான் அன்னைக்கு மாத்திரம் ஒரே நாளில் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சேன். அரை விலையில பெரிய வயலா ஐயா சொன்னாரு, பெரிய வயலை நான் எல்லாத்தையும் செலவழிச்சுன்னா பல ஆயிரத்தை செலவழிச்சிருக்கணும். ஆனா ஒரே ஒரு இரவுல 1 மணி நேரம் பெய்த மழையில என்னுடைய வயல் தரிசாய் இருந்தது. சாயந்தரம் நான் போகும்போது அது வரப்பட்டு தண்ணி பாய்க்கிற அளவுக்கு தேவனுடைய ஆசீர்வதித்தார். ஆமென். கடைசியில் சொன்னாங்க, அந்த வேலை இந்த தேவன் என்ன இன்னைக்கு ஜோமனை சொல்லலன்னு வச்சுக்கலையா. எனக்கு அப்பதான் அவர் சொன்னார், எனக்கு 87 வயசாயிடுச்சு, அன்னைக்கு ராத்திரி மணியை கொடுங்கன்னு வச்சுக்கலையா. நாளைக்கு ஜோமனுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குமா? கிடைச்சு நான் சொல்லல, அவரே சொன்னார். ஆவியானவர் ஒருவரே, தேவன் ஒருவரே. நீங்கள் நாம் ஆராதிக்கிற தேவன் உங்களை நீ ஆராய்கிறவர் மாத்திரமல்ல, விசாரிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, நம்மளோடு கூட இருக்கிறவர்களாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். நம்மளோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறவர் சொல்கிறார். 2024 வருஷத்துல நீங்க அவருக்கு பிரியமா இருக்கிறீங்களோ இல்லையோ, தேவன் உங்களோடு கூட பிரியமுள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய ஆத்மா எப்பொழுதும் மகிழ்ந்து கழிவுறும்படிக்கு ஆத்மாவை கொடுத்த தேவன் உங்களோடு கூட தங்கியிருப்பதற்கு பிரியமாக இருக்கிறார். நீங்கள் நான் தகுதியுள்ளவராக இருப்பதற்கு மூப்பர்களாக தேவன் தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். ஜெபிக்கிறவர்கள் அத்தனை பேர் மூப்பர்கள். சண்டே கிளாஸ் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பின்னாடி உட்கார்ந்துருக்கிற ஒளிமுக வாசல்ல உட்கார்ந்துருக்கிற பாட்டிகளா இருந்தாலும் சரி, எல்லாரும் மூப்பர்கள். ஆமென். ஏன்னு சொன்னா ஜெபிப்பதற்கு என்னெல்லாம் கொண்டு வரணும்? எத்தனை கிலோ தங்கம் கொண்டு வரணும்? எத்தனை கிலோ ஆண் கொண்டு வரணும்? சொல்லுங்க. ஜெபிக்கிறதுக்கு என்னெல்லாம் கொண்டு வரணும்? ஜெபிக்கிறதுக்கு என்னெல்லாம் கொண்டு வரணும்? ஒண்ணு கொண்டு வரணும்னா தப்பு. ஒண்ணு கொண்டு வரானா, ஒண்ணு கொண்டாடா அவள் சொன்னா தப்பு. கொண்டுட்டு வர வேண்டும். ஜெபிப்பதற்கு இங்கே நீங்கள் நானும் அமைதியாக இருக்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் சொன்னபடிக்கு ஒன்றும் கொண்டு வரவில்லை. இங்கிருந்து நீங்கள் ஒன்றும் கொண்டு போவதில்லை. ஆனால் கையில் சொல்றாங்க, வந்தவர்கள் வந்தாங்க, சமாதானத்தோட போனான். திரும்பி நாளைக்கு ஆராதனைக்கு சமாதானத்தோட திரும்பி வரணும். அவன் வெறுமனையா வந்தா வெறுமனையா தான் போக முடியும். வெறுமனையா வந்தா வெறுமனையா தான் போக முடியும். இங்கே ஆலயத்துக்கு வருகிற நீங்கள் நானும் நிச்சயமாக ஒன்றை கொண்டு வந்தே ஆக வேண்டும். ஒன்றை நிச்சயமாக கொண்டு வந்தே ஆக வேண்டும். அதற்காகவே தேவன் உங்களுக்குள்ளே அவருடைய ஆத்மாவை தந்திருக்கிறார். உங்களுக்குள்ளே தேவன் ஆவியை தந்திருக்கிறார். இந்த ஆவியானவர் உங்களை வீட்டில் 3 வாசல தண்ணி வரவுக்கு விடுதலை கொடுக்கும் பொழுதே ஆவியானவர் உங்களுக்கு நன்றாய் உணர்த்தி இருக்கிறார். ஆவியானவர் இந்த இடத்துல நீங்க சேலையை கொடுக்கும் பொழுது, எந்த கலர்ல வரணும்னு சொல்லும் பொழுது, என்ன ட்ரெஸ் போடணும்னு சொல்லி நினைத்திருக்கும் பொழுது, எந்த விதமாய் வந்தே பிரவேசிக்க வேண்டும் என்பதை ஆவியானவர் நம்மளோடு கூட உணர்த்தி இருக்கிறார்.
நானும் புறம்போக்காய் போல அல்ல, வெளியில இருக்கிறவர்களை போல அல்ல, வானத்தையும் பூமியை படைத்த தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அழைத்து வந்திருக்கிறார். வழி போக்கர்களை போல நீங்களும் நானும் விருதாவாய் அழைத்து திரிகிறவர்கள் அல்ல. இந்த இடத்துக்குள்ளே வருகிற உங்களையும் என்னையும் தேவன் முன்குறித்து நின்றவராய் இருந்தார். உங்களையும் என்னையும் தேவன் ஆசீர்வதிக்கிறதற்கு பிரியமுள்ளவராய் இருந்தார். உங்களையும் என்னையும் தேவனாய் கர்த்தர் நிரப்புவதற்கு ஆசைப்பட்டவராய் இருந்தார். ஆமென். சும்மா வரவில்லை, சும்மா வரவில்லை, சும்மா வரவில்லை. நீங்கள் நான் மூப்பர்களாக இருப்பதற்கு அதைத்தான் ஐயா சொல்லிட்டே இருக்கிறாங்க. பாரத்தோட ஜெபம். ஆமென். பாரத்தோட ஜெபம் பண்ணுங்க. இங்கே வருகிறவங்களுக்கு நீங்கள் நான் கொண்டு வர வேண்டிய ஒரு பாரம் இருக்கிறது, ஒரு பாரம் இருக்கிறது. முதல்ல நம்முடைய ஆத்மாவை ரட்சித்த தேவன். ஆமென். அல்லேலூயா. முதல்ல தேவன் உங்களுடைய பாரத்தை சுமந்தார். ஆமென். உங்களால் சுமக்கக்கூடாத பாரத்தை தேவன் சுமந்தார். அதனாலதான் காலையில பவுடர் போடுறதுக்கு என்ன வேணும்? யாராவது கண்ணாடியை பார்க்காம பவுடர் போட சொல்லுங்க. நான் பவுடர் போடுறது கண்ணாடியை பார்க்க மாட்டேன் சார். நான் உங்களை கேட்கிறேன். ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்களும் நானும் தேவன் நம்மளுடைய பாரத்தை சுமந்தபடியால் நீங்கள் நானும் நம்மளை அழகு பார்ப்பதற்காக கண்களாடிகளுக்கு முன்னாடி இருக்கிறோம். ஆமென். எதை பார்த்தோம்? மூக்கை பார்த்தோமா, கண்ணை பார்த்தோமா, கண்ணத்தை பார்த்தோமா, பல்ல பார்த்தோமா, திரும்பி பார்த்தோம்னா நம்ம முகம் எப்படி இருக்கு நமக்கு தெரியாது. ஆனா எனக்கு 5 நிமிஷம் செலவு பண்ணணும் சிந்தித்து பார்ப்பதற்கு தேவன் சொல்றார். உங்களுடைய ஆத்மா தேவனுக்குள் கலிகூறுவதற்காக, உங்களுடைய ஆத்மா தேவனுக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பதற்காக தேவன் உங்களுடைய ஆத்மாவை அவர் விடுதலையாக்கினார். ஆமென். அதைத்தான் இங்கே யோவான் திருச்சபைக்கு எழுதும்போது, சபைக்கு எழுதும்போது சொல்றார், இங்கே இருக்கிறவர்கள் அவர்கள் எல்லாரும் விடுதலையாக்கப்பட்டவர்கள். ஆமென். விடுதலையாக்கப்பட்ட மூப்பர்கள், விடுதலையாக்கப்பட்டவர்கள். அதனால்தான் யோவான் அழகாக சொல்கிறார், நீ சத்தியத்தில் நடக்கிறபடினால, நீ சத்தியத்தினால் விடுதலையாக்கப்பட்டபடினால. சின்ன பிள்ளைகள் முன்னாடி வந்து வைக்கக்கூடாது. உங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு. என்ன இடம்? ஒளிமுக வாசல் இருக்கு. அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாரும் இங்க வந்து உட்கார்ந்து சபையில கொஞ்சம் அழகாக ஒழுங்குபடுத்துது. எல்லாம் தலைவீழ மாறி போச்சு. இடம் தாய்மார்களும் வாலிப சகோதரர்கள் இருக்க வேண்டிய இடத்துல உட்கார்ந்து இடத்துக்கு எங்க ஆசீர்வாதம் கிடைக்கும், எங்க தேவ பயம் உண்டாகும், தேவ சித்தம் எங்க நிறைவேறும், தேவனுடைய கிரி எங்க. இது அலர்ஜி. உங்க பிள்ளைக்கு நான் பேசுறது அலர்ஜி. பேசவே முடியாது, பேசவே முடியாது. பஸ்ல டிரைவர் ஓட்டிட்டே இருக்கிறார். பக்கத்து சீட்ல ஒருத்தர் வந்து கொட்டாய் 4 தடவை விட்டா கண்டக்டர் டிரைவர் என்ன சொல்லுவார்? எழுதி பின்னாடி ஓட்டவே முடியாது, கார் ஓட்டவே முடியாது, பஸ் ஓட்டவே முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் இருக்கு. ஆலயத்தில் இருக்கிறதற்கு தேவன் ஒரு ஒழுங்குமுறை வீட்டு பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா சொல்லி அனுப்பணும். பிள்ளைகளுக்கு வரலாம், உங்க பிள்ளையை வாழ வளர வச்சு ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமுள்ள பாத்திரமாக, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாக, வைவாய்க்கப்பட்ட பாத்திரமாக யாரையும் கம்பேர் பண்ணக்கூடாது. தானியேல் போல, ஆபிரகாம் போல, ஈசாக்கு போல, யாக்கோபு போலலாம் சொல்ல மாட்டேன். அதை விட தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்க வல்லவராய். ஆமென். அப்போ வந்து நீங்க உங்களுடைய வைராக்கியத்தை காமிங்க. அப்பன் வந்து இங்க வந்து தேவனுக்கு முன்பாக உங்களுடைய பாசத்தை கொட்டுங்க. ஆமென். ஆனா இப்போ அப்படி பச்ச குழந்தை நான் பேசுனா அந்த பிள்ளைக்கு காதாடி, உங்களுக்கு நான் வந்து பேசுறேன்னா உங்ககிட்ட உண்டு அப்படின்னு சொன்னா உங்க இருடைய கடப்பா கடப்பான்னு அடிக்கும். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஓட்டவே முடியாது பஸ். ஆமென். ஆமா, கர்த்தரை நாம மகிமைப்படுத்தலாம். நீங்களும் நானும் மூப்பர்களாய் இருப்பதற்கு தேவன் உங்களை தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். எதினால் அவருடைய சத்தியத்தின் மூலமாய். ஆமென். அவருடைய சத்தியம் எது? தேவனாகிய கர்த்தரை அறிகிற அறிவுடையவர்களாய். ஆமென். தேவனுடைய மகிமையை உணர்ந்திருக்கிறவர்களாக. வார்த்தை வாசகத்தை மட்டும் படிச்சா மட்டும் போதாது. அந்த வார்த்தை நம்மளோடு கூட பேசும்பொழுது நடுங்கணும், நம்ம கை கால்லாம் வலிக்கணும், நம்மளுடைய இருதயமெல்லாம் சுருக்கணும், நம்மளுடைய
வயசாகி போச்சுல என்னால ஒன்றும் செய்ய முடியாது. ஆமே இல்லவே இல்லை. 60 வயசுக்கு மேல தான் எல்லாம் செய்ய முடியும். தேவன் சொல்லுறான். ஆமே கையே வைக்க மாட்டீங்களே. 60 வயசுக்கு மேற்பட்டிருக்கிற ஒருத்தரோட கையை வைக்க மாட்டீங்களே. 60 வயசுக்கு மேற்பட்டிருக்கிறதுனால தான் தேவன் வல்லமையான பாத்திரங்களாக எடுத்து பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஏன்னு சொன்னா நீங்க தான் சட்டம் போட முடியும். ஆமே யார் இடத்துல மருமகாட்டால மருமகன்ல எல்லாத்தையும் அழைத்து தந்த எல்லாவற்றையும் அனுபவிக்க தந்த தேவனிடத்தில். ஆமே கர்த்தருடைய வேதம் அழகாக சொல்கிறது, மூப்பன் சத்தியத்தின்படி நடந்து சபையை சீர்திருத்தி அங்கிருக்கிற ஜனங்களெல்லாம் நல்வழிப்படுத்தி எல்லாருக்கும் முன்பாக சாட்சியுள்ளவர். ஆமே மூப்பன் அவருடைய வாழ்வுடைய மறுபக்கம் முழுவதும் சாட்சி. ஆமே கொஞ்சம் நெஞ்சமல்ல, கொஞ்சம் குறையல்ல, முழுவதுமாக சாட்சி. சொல்லுங்க 2023 யாருக்கெல்லாம் நம்ம பேசாம இருந்தோம்? நம்ம சொந்த வீட்டுல, சொந்த காரணத்துல, சொந்த ஊருக்குள்ள, சொந்த தெருவில், சொந்த பக்கத்துல, சொந்த வாடகைக்கு, சொந்த சொத்தாரத்துல, சொந்த பலவீனமான மாட்டேன், சொந்த பக்கத்திலே எத்தனை நம்ம பேசாம இருக்கோம்? பொய் எவ்வளவு ஆபத்தானதோ அதே போல இந்த பேசாமல் இருக்கிற இந்த இருதயம் வந்து ஒரு பொய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மரணியை கொடுக்கும். அது சின்ன மரமாய் இருப்பது பொய், பெரிய மரமாய் மாறுவது மறதி. அந்த மறதி 60 வயசுக்கு மேல அதை நீங்க நான் கிள்ளி எரியன்னு சொன்னா 70 வயசுல நாமாவே இருக்க முடியாது. அதனாலதான் வயசானவங்களெல்லாம் பார்த்து சொல்றாங்க, பாரமா இருக்கீங்கன்னு சொல்லி உணர்வடைந்து கொள்ள வேண்டும். சின்ன வயசுல சொன்னா போய் வேடம் சொல்லுகிறது, உங்க வீட்டு வாசல் என்னது படுகிறது? உங்க சரீரத்தில் என்ன வந்து உட்கார்ந்து இருக்குது? சின்ன வயசுல சொன்ன பொய் சாதாரணமானது. பொய் சாதாரணமானது நினைக்கக்கூடாது. அது மனுஷனுக்குள்ள மறதியை கொடுக்கும். அந்த மறதி ஒரு மனுஷனுடைய ஆயுஷ்னால குறுக பண்ணும். அந்த மறதி ஒவ்வொரு மனுஷனுடைய ஆயுஷ்னால குறுக பண்ணும். எவ்வளவு வழி வலிக்குதுல்ல, மறந்து போச்சுன்னா சாவி வச்சு இடத்த கேட்டு என்ன கஷ்டப்பட வேண்டியது. ஆமே ஆமா நான் அதுக்கு பிறகு பெருமூச்சு விட்டுட்டு அதுக்கு பிறகு அப்படியே திருவண்ணாமலை பக்கத்தில் வந்தோம்னா ஞாபகத்திலே இருந்துச்சு. சாவி வச்ச இடம் தெரிஞ்சுக்கிறான். ஆமா உடனே என் பையனுக்கு போன் அடிச்சு சொன்னேன், ஏ தம்பி சாமி கிடைச்சிட்டப்பா, நீ தேடாத அப்படின்னு. அவன் சொன்னான், எப்பா நீ எவ்வளவு நேரம் தேடி இருக்கு. என்னை மட்டும் பாதிக்கிறது அல்ல இந்த மறதி, இந்த பொய் என்னை மட்டும் பாதிக்கிறது அல்ல. என் மனைவி நிம்மதியாக பேச உட்கார்ந்துட்டு இருந்தா, அவளையும் பாதிக்க வச்சிருக்குது. என் பையன் படிச்சுட்டு இருந்தான், அவனையும் பாதிக்க வச்சிருக்குது. அவன் சொன்னான், நல்ல வேலை இப்போமாவது போன் பண்ணி சொல்லிடுறேன். ஆமே அது சந்ததியை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவன் சொல்கிறார், நீங்கள் நான் மூப்பராய் இருப்பதற்கு, சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு சாட்சியுடைய அடையாளம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஒருவருக்கு ஒரு விசாரிப்பு இருக்கிறது. இந்த மூப்பருடைய பதவி எப்படி கிடைக்குது? ஒருவரையும் பகைக்காத, ஒருவருக்கு மனம் தோணாத, ஒருவருக்கு மனம் துவேஷமடையாத, ஒருவருக்கையும் மன கசப்பை உருவாக்கி கொள்ளாத. ஆமென். இந்த கிரியைகளினாலேயே நீங்களும் நானும் உங்களுடைய ஆத்மா தேவனுடைய ஆத்மாவோடு கூட இணைந்திருக்க, இசைந்திருக்கிற கிருபையை தேவன் இந்த ஆசீர்வாதம் உள்ள ஆண்டுகளிலே தேவன் உங்களுக்கு நித்தமாய் தருவாராக. ஆமென். நித்தம் தருவாராக, நிச்சயமாய் தருவாராக. இதுவரை மனுஷனுக்கு உலகத்தில் வேற ஆசையும் வேண்டாம், ஆமென். ஆமா மாசத்துக்கு முன்னாடி சின்னமான குடியிருந்த ஒரு ஐயா ஆக்சிடென்ட்ல ஆபத்தான நிலைமையில மண்டை உடம்பு போச்சு. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளை நித்தம் வந்து அழுகா. எங்க வீட்டம்மா கிட்ட, எங்க அப்பாவை காப்பாற்றுறதுக்கு ஜோ பண்ணுங்க, எங்க வீட்டம்மாவை காப்பாற்றுறதுக்கு ஜோ பண்ணுங்க. என் வீட்டம்மா சொன்னா, சரி நாங்கள் ஜோ பண்றோம், உனக்கு வேற என்ன உதவி வேணும்? எனக்கு தெரியாது. எங்க வீட்டில் நானும் என் தங்கச்சி தான். எங்க அம்மா அப்பா சண்டை போட்டதில் எங்க அம்மா வெட்டி போயிட்டாங்க. இப்போ நாங்கள் எங்கள் பாட்டி வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ எங்கள் அப்பா ராத்திரி டாக்டர் இடிச்சு போட்டதில் மண்டை உடஞ்சி போச்சு, கால் உடஞ்சி போச்சு, கை உடஞ்சி போச்சு. ஆனால் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி 10 நாள் ஆச்சு, இன்னும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. கை காலம் அந்த ஆப்ரேஷனே பண்ணலை. ஏன்னு சொன்னால் மண்டைக்குள்ள ரத்தம் பிளாட்டாகி இருக்கிறதுனால ஆபத்தான நிலைமையில் இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 7 தடவை ஃபிக்ஸ் வரும், வலிப்பு வரும், வெட்டு வரும்.
இதெல்லாம் சரியானதான் அந்த அடுத்த ஆபரேஷனுக்கு போக முடியும்னு சொல்லிட்டாங்க. 10 நாள் ஆயிடுச்சு, அந்த பிக்ஸ் நின்றுச்சு. அதுக்கு பிறகு ஆபரேஷனுக்கு ரெடி ஆகிறாங்க. ரத்தம் வேணும், 2 பாட்டில் ரத்தம். நாளைக்கு ராத்திரி சொன்னாங்க, மகா பி பாசிட்டிவ் வேணும். இல்லை எந்த ரத்தமானு பரவாயில்ல, 2 பாட்டில் வேணும். கொடுத்தா காலையில் எங்கள் அப்பாவுக்கு ஆபரேஷன். காலையில் 7 மணிக்கு சொன்னா கண்டிப்பாக பி பாசிட்டிவ் மட்டும்தான் வேணும். அது 1 பாட்டில் தான் வேணும். எப்படியாவது பார்த்து டீச்சர். ஆமாம், இது எப்படி கிடைக்கும்? இது எப்படி சாத்தியமாகும்? நம்ம யார் இடத்துலாம் கட்டப்படுவோம், நம்ம யார் இடத்துலாம் பேசாமல் இருக்கோம், நம்ம யார் இடத்துலாம் ஒப்புரவாகாமல் இருக்கோம், நம்ம யார் இடத்துலாம் தூரமாக இருக்கோம், நம்ம யார் இடத்துலாம் விலகி போகணும்னு நினைக்கிறோமோ, நம்மளே விலகி இருக்கிறோம். ஆமே, நம்மளே நாம தூரப்படுத்திக் கொள்கிறோம். ஆமே, நம்மளே நாம பார்த்துட்டு பேசக்கூடாது. ஆமே, நம்ம இருதயம், நம்ம கண்கள், நம்மளுடைய நினைவுகள், நம்மளுடைய எல்லாம் நித்தமும் பொல்லாதவைகளாக இருக்கிறோம். அதனாலே நீங்கள் நான் தனிமரமாக இருக்கிறோம். நீங்கள் நான் தேவனுடைய நம்பிக்கை ஈவுக்கு உகந்தவர்களாக இல்லாமல் இருக்கிறோம். ஆமா, காலையில் அலுவலகத்துக்கு போனேன். எப்பவும் பேசாத ஒரு பையன் கொஞ்சமா பேசுறது என்னுடைய உடன் ஊழியர்களிடத்துல, ஐயா ஒரு அவசர ஒரு உதவி வேணும், உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க தான் சொல்லுவேன்னு. அடுத்த 5 நிமிஷத்துல ஒரு பிளட் டோனர் கொடுத்தாங்க. 5 நிமிஷம் பி பாசிட்டிவ் பிளட் ரெடி ஆயிடுச்சு. டாக்டர் சொன்னாங்க மத்தியானம் 2 மணிக்கு மேலே ஆப்ரேஷன். அந்த பிளட் கொடுக்குறவரை 1 மணிக்கு வர சொல்லுங்கன்னு சொன்னார். நான் பிளட் கொடுக்க போறவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். அவர் சொன்னார், என் பேர் கண்ணன், நான் இப்போ கோர்ட்டுக்கு தூத்துக்குடிக்கு போயிட்டு இருக்கேன், திருநெல்வேலியில் இருக்குது. நான் மத்தியானம் திருட்டு வர்றதுக்கு 12லேருந்து 12:30 மணி ஆகிடும். எனக்கு ஒரு 1 மணிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுக்கிடுங்க. நான் 1:30 உங்களுக்கு பிளட்டை கொடுத்துட்டு நான் மறுபடியும் தென்காசிக்கு போகணும். 5 நிமிஷத்துல தேவன் ஒரு காரியத்தை வாய்ப்பு. நம்ம அந்த மனுஷன்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைச்சிருந்தோம்னா, அந்த மனுஷன் நமக்கு என்ன உதவி செய்வான்னு நினைச்சிருந்தோம்னா, அந்த மனுஷனால நமக்கு என்ன கூடுதுன்னு சொல்லி நினைச்சிருந்தோம்னா, அந்த மனுஷனால நமக்கு வேண்டாம்னு நம்ம இருக்கையுமே நம்மளை டிசைட் பண்ணி இருந்துச்சுன்னு சொன்னா, அவன் சரியாக 1 மணிக்கு அந்த மனிதன் வந்தான். அவர் வந்து பிளட்டை கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். இன்னைக்கு வரைக்கும் அவரோட முகம் தெரியாது, அவரே எனக்கு தெரியாது, என்ன அவருக்கு தெரியாது. இன்னைக்கு பூமியில தேவன் விதமாய் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இவ்விதமாய் தேவன் உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்வதற்கு தேவன் உங்களை முன்குறித்து வைத்திருக்கிறார். நமக்கு மாத்திரமல்ல, நமக்கு மாத்திரமல்ல, உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு இப்படிப்பட்டதான நன்மைகளை கொடுக்கும்படி தேவன் உங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் அதில் தட்டாமல் இருங்கள். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாங்க. அந்த சகோதரன் நமக்கு யாருமே தெரியாது. என்னுடைய உடம்பரமான சகோதரன் இவரும் அல்ல. யாரும் இல்லாத இடத்துல யாரும் இல்லாதவர்களுக்கு ஒரு உதவி செய்யும்படிக்கு தேவன் தெரிவிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அவங்க நல்லா இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுடைய வீட்டில் வந்து எல்லாரும் இணைந்து இருப்பதற்கு அங்கே பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குடும்பமாக ஒரு சாதாரண ஒரு காரியம், ஒரு சாதாரண ஒரு விளைவு, அது மொத்த குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய மாறுதல் இருக்கும்படி கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எண்ணி பார்த்து அதைத்தான் சொல்கிறார். 2022ஆம் ஆண்டு என்னை ஆசீர்வதியும் என்று சொல்கிற நீங்கள், எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்கிற நீங்கள், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும் என்று சொல்கிற நீங்கள், என் குடும்பத்தை ஆசீர்வதியும் என்று சொல்கிற நீங்கள், உங்களுடைய ஆத்மாவை தேவனுக்கு பிரியமுள்ளதாய் மாற்றிக் கொள்வதற்கு எப்பொழுது வேண்டுதல் செய்யுங்கள். அப்பொழுது அங்கே வசனம் அழகாக சொல்கிறது. 12வது வசனத்தை வாசிங்க. எல்லாரும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தினாலும் நற்சாட்சி பெற்றவன் நாமும் சாட்சி கொடுக்கிறோம். அப்பா ஆமென். அல்லேலூயா. நீங்க உங்க சர்ச்சின் மெம்பர். ஆமென். எப்படி மெம்பர்? நீங்க உங்க சர்ச்சில் மெம்பர், மூப்பர், உறுப்பினர். எப்படி? எதை வச்சு சொல்றீங்க? நீங்களாம் சர்ச்சோட உறுப்பினர்கள். எப்படி? யாக்கோபு ஆலயத்தினுடைய சபை உறுப்பினர்கள். எதை வச்சு சொல்றீங்க? சர்ச்சை வந்ததுனாலயா? சர்ச்சை வந்தா மட்டும் போதா,
ஆமென். 3 வேளை இடைவிடாமல் தேவனுடைய சமூகத்துல யாக்கோபு ஆலயத்துல கதவு பூட்டிருந்தாலும் முட்டி முட்டி வச்சு ஜெபம் பண்ணாலும் உறுப்பினர் கிடையாது. என்ன வேணும்? உறுப்பினராக என்ன வேணும்? உறுப்பினராக என்ன வேணும்? சாமிக்கம் கிட்ட பக்கத்தால கோடு போட்ட இடத்துல பேர் அந்த பேரை திருப்பி பார்க்கும்போது கேட்கவே கூடாது, கேட்கவே கூடாது. எல்லாம் சட்டத்திட்டம் இருக்கு. இதைத்தான் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் வீடு இருக்கு? எத்தனை பேர் வீடு ஆண்டு காணாம போச்சு? எத்தனை பேர் வீட்டுல போலீஸ் போச்சு? எத்தனை பேர் வீட்டுல என்னாச்சு? ஆமென். பிரியமானவர்களே, நாக்கு நாம் வாழ்வது எல்லாவற்றையும் வாழ்வது. ஆமென். உங்களுடைய ஆத்மா அது உங்களுடையது. ஆமென். இந்த சரீரம் இது மண்ணுக்குரியது. உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மா தேவனுடையது. அது ரெண்டையும் கெட்டி வச்சிருக்கிற ஆவியானவர் ஒருவர் இருக்கிறார். அந்த ஆவியானவர் கூட தேவனுடைய ஆவி. ஆமென். அல்லேலூயா. ஆனா நீங்க நான் சொல்றோம், என்ன பாடா இருக்கீங்க, என்ன வேதனையா இருக்கு, என்ன துன்பமா இருக்கு, என்ன கஷ்டமா இருக்கு, என்ன 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 ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் நான் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு பிரியமுள்ள பாத்திரமாய் இந்த கூட்டிலே வாழ்கிற வாழ்வை கர்த்தர் உங்களுக்கு நடக்கும் தேவன் நீடித்துக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 2024 வருஷத்துல 13ஆம் தேதியில கர்த்தர் ஒருவர் விசாரிக்கும்படிக்கு, ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்கள் சொல்லும்படிக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் நான் அன்பு செலுத்தும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கு நடக்கும் அனுக்கிரகம் பாராட்டி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு பிரியம் வைக்கப்படுகிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்களும் நான் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக, தேவனுடைய இதயத்துக்கு முன்பாக, தேவனுடைய நினைவுகளுக்கு முன்பாக அவருக்கு பிரியமுள்ள பாத்திரமாய் இருக்கும்படிக்கு தேவன் இன்னைக்கு நமக்கு தேவன் அனுக்கிரகம் பாராட்டி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு மத்தியில இன்னும் கொஞ்ச நேரம் வாழ்கிற வாழ்க்கையில நீங்கள் நாம் செய்து முடிக்க வேண்டிய கிரியைகள் நிறைய இருக்கு. ஆமென். நிறைய கிரியைகள் இருக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் நான் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் இருக்க வேண்டுமா? ஆமென். நீங்கள் நான் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் இருக்க வேண்டுமா? இந்த பிரியம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் என்று சொன்னார். எல்லாரும் வளர்க்கும் போதுதான் நம்ம வருத்தம். ஆண்டவரே, எங்க வீடு ஒழுங்காம இருக்கு, எங்க வீடு கரையாம இருக்கு, எங்க வீடு நீங்க கிருபையாய் மூடிக்கிட்டீங்க, கிருபையாய் பாதுகாத்துக்கிட்டீங்க, கிருபையாய் இரக்கம் பாராட்டிட்டீங்க. அதனால எங்க வீட்டுல என்ன செய்யல, ஒரு சேதமும் இல்லை. ஆண்டவரே, சேதம் உள்ள வீடுதாங்க இருக்காங்க, அழிவை சந்தித்தவங்க இருக்காங்க. ஆண்டவரே, நாம் முழுவதும் தூங்காதவங்க இருந்தாங்க. அப்பா, அவங்களுக்கு தான் நீங்க இறக்கம் செய்யுங்க. அப்படி ஜோம் பண்ணாம இருந்தது, அப்படி ஜோம் பண்ணாம இருந்தது. எல்லாரும் ஜோம் பண்ணணும். ஆமென். ஒருத்தர் கூட ஜோம் பண்ணாம இல்லை, ஜோம் பண்ணாம இல்லை. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு என்ன செஞ்சா? கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு என்ன செய்தார்? 6000 ரூபாய் கொடுத்தார். ஆமென். 6000 ரூபாய் கொடுத்தார். உங்க ஜெபம் கேட்டவர். ஆமென். உங்க ஜெபம் கேட்டவர் அவர்களுடைய கண்ணீர்களை துடைக்கும்படி, அவர்களுக்கு நீங்கள் ஆறுதலாய் இருக்கும்படி, நீங்கள் அவர்களுக்கு ஒத்தாசையாய் இருக்கும்படி, நீங்கள் அவர்களுக்கு அனுகூலமாய் இருக்கும்படி, நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யும்படி, நீங்கள் அவர்களுக்காக அனுக்கிரகம் செய்து கொடுக்கும்படி கர்த்தர் உங்களுடைய கைகளிலே கொடுக்கிறார். எத்தனை பேர் 500 ரூபாய் கொடுத்துருக்கீங்க? எத்தனை பேர் 100 ரூபாய் கொடுத்தீங்க? எத்தனை பேர் கொடுக்கிறதுக்காக ஆயத்தமா இருக்கீங்க? ஜெபித்தோம். ஆமென்.
ஜெபம் கேட்கப்பட்டது. ஆமென். ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்திருக்கிறார். ஆமென். கொடுத்திருக்கிறதை நீங்கள் நான் கொடுப்பதற்கு எத்தனை பேர் உங்க கையில கிடைச்ச உடனே உங்க கண் தாங்க உங்க இருதயம் விரும்பினவங்களுக்கு உங்களுடைய கரம் அறிந்தவர்களுக்கு எத்தனை பேர் நீங்க அதை முதலியே என்ன சார் 100 ரூபாய் வச்சுக்கோங்க கொடுத்தீங்க. கொடுத்தவங்க ஒருத்தனை கை வைக்கவா? தேவன் இன்னைக்கு உங்களுடைய பேசு. நம்ம கையில இருந்து கொடுக்க சொல்லலை, இலவசமாய் பெற்றிருக்கிறோம். ஆமென். 6000 இலவசமாய் பெற்று. ஆமென். இலவசமாய் பெற்றதிலிருந்து நீங்கள் நான் மன உணர்ந்து உங்கள் தானிக்கு தகுந்த மாதிரி உங்க மன விருப்பத்தின்படி விசனமாயும் அல்ல. ஆமென். இத்தனை பேர் கொடுக்கிறதற்கு சித்தம் உள்ளவர்களாக இருந்தது. உங்களுடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருந்தது? அதை வாங்கும் பொழுதே இந்த 6000 ரூபாய் எனக்கு தகுந்தானா அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்த்தோமா? நம்ம அதை ஏற்றுக்கொள்வதற்குரிய நிலையில அதை இருந்திருக்கிறோமா என்பதை இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார். உலக பிரகாரமான காரியம் தான், ஆனா இதில் ஆவிக்குரிய விளைவுகள் இருக்கிறது, ஆவிக்குரிய நிலைகள் இருக்கிறது, ஆத்மாவுடைய வாஞ்சை இருக்கிறது. நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்தின் பூமியிலே வாழ்வதற்கு நீங்கள் நானும் தேவனால் முத்தரிக்கப்பட்டிருக்கிறவர்கள். ஆமென். நீங்கள் நானும் தேவனால் பாலை சொல்லப்பட்டிருக்கிறவர்கள். நீங்கள் நானும் சேவையின் தேவனாய கர்த்தருடைய மையத்திலே இருக்கிறவர்கள். நீங்களும் நானும் சேவைகளுக்கு மத்தியிலே தேவன் உங்களை நித்தமும் பாதுகாத்து வருகிற தேவனாய் இருக்கிறவர். உங்களை தேவனாய் கர்த்தர் நித்தமும் தாங்கி ஏற்றி சுமக்க வல்லவரும் போதுமானவருமாய் இருக்கிறவர். பிரியமானவர்களே, இவர்கள் எல்லாரும் ஒருத்தர். ஆமென். அல்லேலூயா. யாராவது சொல்ல முடியுமா? 4000 ரூபாய் கிட்ட எடுத்து போய் உதவி செய்யணும்னு நினைச்சா யாராவது தடை செய்வாங்களா? செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. சொல்லுங்க. செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. நீங்க சொல்லுங்க. எப்பா ஒரு 100 ரூபாய் தாங்கப்பா, நான் அந்த ஃப்ரெண்டு வீட்டுல ஓட உழுந்து வச்சிருப்பான், கொஞ்சம் உதவி செய்யணும், 100 ரூபாய் கொடுங்க சொல்லி போட்டாங்க. அப்பா உருவாங்க மாட்டாங்களா? நீங்க கேட்கலையே, நான் கேட்டேன், என் மனைவி தரலையே. நான் கேட்டேன், என் மனைவி தரலையே. நீங்க கேட்கலையே, உங்க அம்மா அப்பா உங்களுக்கு கொடுக்கலையே. தேவனுடைய நம்மளோடு பேசுகிறார். பிரியமானவர்களே, உன் ஆத்மா நம்ம ஆத்மா. ஆமென். நம்ம ஆத்மா நம்மளை எப்பமாவது கொள்ளுமா? நம்மளை எப்பமாவது சும்மா விட்டுருமா? நம்மளை எப்பமாவது அதாவது போட்டுன்னு சொல்லுமா? இல்லை நீ இப்படியே இருன்னு சொல்லுமா? இல்லை நீ தள்ளி போட்டுன்னு சொல்லுமா? சொல்லவே சொன்னாங்க. ஏன் தெரியுமா? இந்த ஆத்மா ஜீவன் உள்ளது. ஆமென். இந்த ஆத்மா ஜீவன் உள்ளது. இந்த ஆத்மாவுக்கு ஒன்னே ஒன்றுதான் தெரியும், நீங்கள் நானும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து கொண்டே இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய ஆத்மா அது உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அது நிலைத்திருக்கிறபடினால், இங்கே வாசமாய் இருந்து கொண்டிருக்கிறபடினால் நீங்கள் நான் இங்கே சந்தோஷமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. சந்தோஷமாயிருங்க.
இதற்கு கிடைக்கிற ஈவு என்னது, இதற்கு கிடைத்திருக்கிற மிச்சம் என்னது, இதற்கு கிடைத்திருக்கிற ஒவ்வொருவரை நீங்கள் மிச்சமாக மீதியாக வைத்திருக்கிறது என்னது சொல்லுங்க. ஆமா, நம்ம ஜீவனோடு இருக்கிறது. ஆமென். அதுதான் பிரச்சனை. அழகாக சொல்லுங்க. வாழ்க்கையில ஒன்னே ஒண்ணுதான், நீங்க என்ன இருக்கணும், நீங்க எப்படி இருக்கணும், ஒருத்தர் ஒத்தாசையாக உதவி செய்து மன மகிழ்ச்சியாக இருப்பதே அல்லாம், மன மகிழ்ச்சியாக இருப்பதே அல்லாம். பூமியில வேற ஒன்று. ஆமென். ஆத்மா அதைத்தான் ஒவ்வொரு நாளும் உங்களிடத்துல அழுத்துகிறது. நிறைய பேருக்கு வழி இருக்குது, இருதய வழி இருக்குது, சரீர வழி இருக்குது, தோள்பட்ட வழி இருக்குது, இடுப்புல வழி இருக்குது, மூட்டுல வழி இருக்குது, நடந்து போகும்போது சுருக்கிற வழி இருக்குது, கைகால் முடக்க வழி இருக்குது. இந்த வழியெல்லாம் எதனால் வருகிறது என்று சொன்னால், உங்க சரீரத்துல வழி வெளிப்படுகிற இந்த வழியினுடைய கூறுகள் எல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், உங்களுடைய ஆத்மா நோகுகிறது என்பதை குறிக்கிறது. இதற்கு மருந்தினாலும் அல்ல, மருத்துவத்தினாலும் அல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே உங்களை சுகப்படுத்துகிற தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே அவர் வாசமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் உங்களையே நீங்கள் சோதித்து பாருங்கள். உங்களுக்கு ஏன் தோள்பட்ட வலிக்குது அப்படின்னு சொன்னா, யாராவது ஒருத்தர் நேற்றைய தினத்துல உங்களுக்கு உதவி கேட்கறது வந்துருவாங்க, நீங்க அவங்களுக்கு மறுத்துருப்பீங்க. அந்த வலி, அந்த ஆத்மாவுடைய வலி, அது எங்க போய் நிற்கும்னு சொன்னா, அந்த தோல்ல போய் நேற்று தினத்துல உங்களிடத்துல வந்து உங்களை முழுவதுமாக நம்பி முழு விசுவாசத்தோடு கூட, முழு நம்பிக்கையோடு கூட, முழு இதயத்தோடு கூட, முழு ஆத்மாவோடு கூட, முழு உங்களை நம்பி எனக்கு பெரிய உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயே நீங்க என்னால முடியாதுன்னு சொன்னீங்கன்னா, அந்த வழி எங்க இருக்குன்னு சொன்னா அது இடுப்பு. நீங்க விசாரிக்கவே இல்லை, நீங்க நன்மை செய்வதற்கு உங்களை விட்டு கொடுக்கவே இல்லை, நீங்க அவங்களுக்கு என்ன வேணும் என்பதை சொல்வதற்கு கூட அந்த ஒரு வார்த்தையில கூட அவங்களுக்கு ஆர்வம் கிடைச்சிருக்கான். அந்த ஒரு வார்த்தை நீங்க பார்த்து அதை கேட்கிற அந்த கேட்கலிலேயே அவங்களுக்கு முழுவதும் சுதந்திரம் உண்டாயிருக்கும், விடுதலை உண்டாயிருக்கும், சமாதானம் உண்டாயிருக்கும். ஆனா சொன்ன மாத்திரத்திலேயே நானும் அதைத்தான் வாங்கிட்டு இருக்கேன், நானும் அதைத்தான் வேதனையோடு இருக்கேன், நானும் அவங்களுக்கு சொல்லையே விடாம வந்து பேச வந்ததே நீங்க காதே கொடுக்காம இருந்தா அதனுடைய வழி அது வேறு உங்களுடைய ஆத்மாவை பாதித்து. நேற்றைய தினத்துல சாயந்தரம் 7 மணி நானு திருவண்ணாமலைக்கு வரணும். 6 மணிக்கு மணிக்கப்பட்டி பக்கத்துல ஆபீஸ்ல இருந்து ராத்திரி நேரத்தில் வந்துருக்கிற ஒரு வயசான ஐயா, அதுல இருந்து பக்கத்துல சின்ன மணிக்கப்பட்டிக்கு போகணும், அவ்வளவுதான் அவருடைய தூரம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த மனுஷன் என் தலையை தாழ்த்தி அப்படியே என்ன நிறுத்தி என்ன லைஃப்ல நிறுத்தி கேட்கிறார். நான் அப்பதான் 2 இடத்துல நின்று ஆசுவாசப்படுத்தி, நான் வந்ததுனால எனக்கு திருவண்ணாமலை போனதுனால நல்ல சமாரியனை போல அல்ல, ஆசாரியனை போல நான் அந்த ஐயா கிட்ட வேகமா கைய இப்படி சொல்லிட்டு போயிட்டேன். கொஞ்சம் தூரம் தாண்டல என் 2 கையிலையும் உளைச்சல் வந்து, என்னுடைய 2 கையிலேயும் உளைச்சல் வந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் அந்த சர்ச்சில் நிற்கும்போது என்னோட இருந்த வேதனைக்கு அளவே இல்லை. நான் யோசித்து பார்க்கிறேன், ஆண்டவரை ஏன் நல்லா தானே வந்தேன், நல்லா தானே இருக்கிறேன், நல்லா தானே இருக்கிறேன், நல்லா தானே. ஆமா, ஆவியானவர் சொன்னாரு, அதிகேடனே உனக்கு முன்னாடி ஒரு ஆத்மாவை நிறுத்தி வச்சிருக்கிறேன், அந்த ஆத்மாவுக்கு நீ செய்ய வேண்டியதை செய்யாமல் இங்க வந்து நின்று என்னத்தை பேசி கொண்டிருக்கிறான். 2 நிமிஷத்திலே ஆண்டவரிடத்தில் கேட்டேன், அப்பா என்ன மன்னிச்சிருங்க, இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாய் பயன்படுத்துகிறேன்னு சொன்னார். ஆவியானவர் சொன்னார், இப்ப ராத்திரி 9 மணியை போட்டு என்ன செய்வேன். ஆவியானவர் நம்மளோடு பேசுகிறவர், ஆவியானவர் நம்மை மன்னிக்கிறவர், ஆவியானவர் நம்மளோடு கூட போராடுகிறவர், ஆவியானவர் நம்மளை செவ்வையான வழியில் நடத்துகிற வரைக்கும் நீங்களும் நானும் உங்க
உபசரிக்கிறது. பிரியமானவனே, நீங்களும் நானும் பிரியமான தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் இருக்கிறோம். நாம தேவனுக்கு பிரியமுள்ள, தேவன் நமக்கு பிரியமானவராய் இருக்கிறார். ஆமென். உங்க பிரியம் எப்படிப்பட்டது? 1000 வாங்கும்போது சோத்திரம், பிரிந்து போகும்போது 1000 வாங்க போறதுக்கு முன்னாடி சோத்திரம், வாங்கினதுக்கு பிறகு எத்தனை பேர் வீடு வரைக்கும் சோத்திரம் சொல்லிட்டே வந்தீங்க? 1000 வாங்க போறதுக்கு முன்னாடி சொல்றோம், சோத்திரம் ஜோம் பண்ணுவோம். ஆண்டவரே, அந்த ரேஷன் கடைக்காரன் மட்டும் தான் பஸ்ஸில் வேலை ஒருத்தர் இருக்கக்கூடாது, நல்ல தவறு வேலை செய்யணும். அங்க போன பிறகு கைரேகை காணும், கால்ரேகை காணும் சொல்லி என்னை திருப்பி விட்டுறக்கூடாது. ஜோம், ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, 6 ரூபாய் வாங்கி முடிச்சோடனே நெட்வொர்க் வேலை செஞ்சு கைரேகை பதிவான உடனே என்ன பெரிய சந்தோஷம். ரூபா வர்றதே இல்லை, ரூபா தர்றதுக்கு முன்னாடியே உங்க முகத்தில் அவ்வளோ பெரிய சிரிப்பு. எதனால? உங்க கைரேகை வேலை செஞ்சதுனால. இதெல்லாம் தேவன் நம்மளோட பேசுகிற விதம், இதெல்லாம் தேவன் நம்மை நடத்துகிற பாண்டியுடைய கிரியைகள். நீங்கள் நான் பொல்லாத காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லை, நல்ல காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தின் மூலமாக தேவன் நம்மளோட பேசிக் கொண்டிருக்கிறார். மண் தேவனை அறியாதவர்கள் சொல்லுகிறார்கள் பொல்லாத காலம், தேவனை அறிந்திருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள் இது நல்ல காலம். உணர்வடைவதற்கு தேவன் நமக்கு தந்த நல்ல காலம். ஆமென். நம்முடைய இருதயத்திலே மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு தேவன் கொடுக்கிற நல்ல காலம். நீங்கள் நான் மனம் பொருந்துவதற்கு தேவன் கொடுக்கிற நல்ல காலம். தேவன் நமக்கு, நீங்கள் நான் தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு தேவன் நமக்கு தருகிற நல்ல காலம், பொற்காலம். ஆமென். அல்லேலூயா. பொற்காலம் என்பதை தேவனுடைய ஆவியுடையவராய் இருக்கிற நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த ஆத்மா வாழ்ந்திருக்கிறது. இந்த ஆத்மா என்னாலும் மன மகிழ்ச்சியா இருக்கு. ஆமென். இந்த ஆத்மா ஒரு நாளும் சோர்ந்து போகாது. இந்த ஆத்மா ஒரு நாளும் நம்மை தவிக்க விடாது. இந்த ஆத்மா அது தேவனுடைய வசனம் அழகாக சொல்கிறது. அவர் வார்த்தையினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றி கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். தேவனுடைய ஆவியானவர் உங்களுடைய என்னுடைய ஆத்மாவோடு கூட அவருடைய ஆத்மாவை இணைத்து வைத்திருக்கிறார். அந்த ஆத்மா எப்படிப்பட்டது என்று சொன்னால் வார்த்தையினால் எல்லாவற்றையும் உருவாக்கி கொடுக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் நானும் பாடுபடுகிறேன், நீங்கள் நானும் கொஞ்ச காலமாய் உழைக்கிற பலனுடையவர்களாக, நீங்கள் நானும் கொஞ்ச காலத்துக்குரியவர்களாக இருக்கிற நீங்கள் நானும் நினைக்கிறபடி உங்களுடைய ஆத்மா சாதாரணமானவர்கள் இல்லை. உங்களோடு கூட தங்கியிருக்கிற ஆவியானவர் அவர் அசாதாரணமானவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த தேவனாய கர்த்தர் சொல்கிறார், உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ பிரியமாக வாழும்படிக்கு உனக்காக உணாவதற்காக நீங்கள் நானும் நம்மளுடைய ஆத்மா வாழ்வதற்காக நிறுத்தமும் நிமிஷம் நிமிஷம் வேண்டுதல் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஜெபிக்கிறதுக்கே நிறைய பேருக்கு சோர்வு இருக்கு, வெட்கம் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. ஆமா, நாளைக்கு ஒரு நிமிஷமானது கணிக்கிறதுனால 2 பேர் 3 பேர் போன்ற இடத்துல கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கிற மாதிரி பாருங்க. ஆமென். எப்படி வரணும்? கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கிற மாதிரி. கல்யாண வீட்டுல எப்படி வருவோம்? கல்யாண வீட்டுக்கு வர மாட்டோம், கல்யாண தாலி வீட்டுக்கு வர மாட்டோம். தாலி வீட்டுலாம் முடிஞ்சதுக்கு பிறகு அங்க ஒரு இடத்துல வருஷம் கட்டி இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு சேருக்கு முன்னாடி எத்தனை வருஷம் இருக்கும்? 2 வருஷம் கூட இருக்கலாம். யாராவது ஒருத்தர் அந்த சேருக்கு முன்னாடி அண்ணே போங்க உட்காந்து சாப்பிட்டு போங்க, அண்ணே வாங்க இந்த இடத்துக்கு வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்களா? சொன்ன நம்மள மாதிரி கல்யாணத்துக்கு வந்திருக்கிற விருந்தாளி நல்லவர் ஒருத்தர் இதெல்லாம் இருக்கிறவங்கலாம் நல்லவர்களாக இருக்கு, நல்லவர்களாக இருக்கு. அந்த அக்கா ஜோமனிட்டு போட்டுவேன், இந்த அக்கா ஜோமனிட்டு போட்டுவேன், இந்த அக்கா பாத்திரம் கட்டுவேன், அந்த அக்கா பாத்திரம் கட்டுவேன். ஒரு மனுஷன் இப்படியாச்சு சொல்றா, எனக்கு 85 வயசாயிட்டு தம்பி, நான் தான் எங்கள் ஊரில் 27 வயசு வந்து டிசி, நான் தான் எங்கள் ஊரில் டிசி, 87 வயசாயிட்டு என்ன பார்த்து நீ ஜோமனை சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க.
சிலருக்கெல்லாம் ஜோம் சொல்றாங்க, ஐயா நீங்க டிசியா பிசியா எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா ஆண்டாக என்னென்ன சொல்றாரு, இந்த மனுஷனை விட்டுறாங்க, இந்த மனுஷனுக்கு எப்போ வயசாயிடுது, இன்னொரு தடவை சான்ஸ் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. அதனால இன்னைக்கு அவருக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள சொல்லி விட்டுறாங்க, பிடிச்சுட்டு சொல்றாரு. நான் அதெல்லாம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. 85 வயசாயிட்டு உங்களுக்கு நாளைக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொன்னா அதனால மருந்து வர மாட்டார். ஆமா, நான் அப்படிலாம் சொல்லல. ஆண்டவரே நீங்க சொல்ற மாதிரி பணத்தை சொல்ல முடியாதப்பா. ஆமா, அந்த ஐயாட்ட பக்கமா முதுவா சொன்னேன். இந்த ஐயா சொன்னாரு, உங்க சோழியை பார்த்துட்டு போனாங்க அதே ஆனாங்க. அதுக்கு பிறகுதான் ஆவியானவர் சொன்னாரு, அந்த மனுஷனுக்கு ஒரு நன்மை செஞ்சிருக்கிறேன், அந்த மனுஷனுக்கு ஒரே நாள் ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சிருக்கிறேன், அதை இப்போ குறி போட்டு சொல்றேன். உங்களுடைய சந்ததிகளில் சந்தானங்களில் கொடாபடியாக ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருக வருவாரா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடிமையை தேவன் உங்களுடைய யாக்கோபினுடைய ஆலயத்திலே தேவன் கொண்டு வந்து நிறுத்தினதற்காக தேவனை துதிக்கிறேன். அதற்கு வாசலாக வழியாக தேவன் ஐயாவை பயன்படுத்தி அடிமைக்கு கண்களை இறக்கம் கிடைக்கப்பட்ட தயவுகளுக்காக தேவனை துதிக்கிறேன். உற்சாகமாக தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு சபையாக வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்து. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2024 வருஷம் எப்படியாயிருக்கும்? 2024 வருஷம் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக. ஆமென். ஏன் என்று சொன்னால், உலகத்தினுடைய மனிதர்கள், உலகத்திலே மதித்து போனவர்கள், உலகத்திலே இருந்தும் இல்லாதவர்களே போல இருக்கிறவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள் இந்த வருஷம் பயங்கரமாக. ஆனால் இன்றைக்கு நம்மளோடு கூட இருக்கிற தேவனாய் கர்த்தர், உங்களையும் என்னை விலகாத தேவனாய் கர்த்தர், உங்களையும் என்னை மறவாத தேவனாய் கர்த்தர், உங்களோடு கூட என்னோடு கூட நித்தமும் தங்கியிருக்கிற தேவனாய் கர்த்தர். அவர் சொல்கிறார், நான் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு சகாயம். ஆமென். தேவனால் மாத்திரமே கூடும் நீங்கள் நான் வாழ்ந்திருப்பது, தேவனால் மாத்திரமே கூடும் நீங்கள் நான் சுகமாய் தங்கியிருப்பது, தேவனால் மாத்திரமே கூடும் நீங்கள் நான் முழு பலத்தோடு கூட தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் நான் நிறுத்தமும் அவரை பொழுது கொள்கிற கிருபியை பெற்றுக் கொள்கிற ஜனமாய் இருப்பது. தேவன் நம்மளை முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்மளை அறிந்திருக்கிறார். ஆமென். தேவன் நம்மளை ஆராய்ந்து பார்க்கிறார். ஆமென். தேவன் நம்மளோடு கூட தங்கி இருக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். தேவன் நம்மளை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். தேவன் நம்மை நித்தமும் நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். தேவன் நம்மை நித்தமும் கரம் பிடித்துக் கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால உயர்வா இருந்தாலும் ஒன்றும் இல்லை, தாழ்வா இருந்தாலும் ஒன்றும். ஆமென். உயர்வா இருக்குது எல்லாரும் சொல்றாங்க, அப்பா என்ன உயர்த்திருந்தாங்க. அப்ப தாழ்வுனா இருக்குது, எங்க நின்றுட்டு இருக்கிறோமோ அந்த இடம் நமக்கு போதுமானதாய். ஆமென். தேவன் நம்மளை எங்க உயர்த்த, எங்க நம்ம நிற்க வைக்கிறாரோ அந்த இடம் உங்களுக்கும் எனக்கும் போதுமானதாய் இருக்கும் என்று சொன்னார். போதும் என்று சொல்வோம் என்று சொன்னார். உங்களுடைய என்னுடைய இருதயம் எப்பொழுதும் ஆத்மா கழிவுறுந்து கொண்டே தேவனுடைய சமூகத்துக்கு முன்பா. ஆமென். காணாத ஒன்றை நினைச்சுக்கிட்டு அழைத்து தெரிந்து கொண்டிருப்போம் என்று சொன்னார். உங்களுடைய ஆவியும் ஆத்மாவும் சமாதானம் இல்லாததாயிரும். காண்கிறவைகளை குறித்தல்ல, காணாதவைகளை குறித்து நிச்சயத்தோடு கூட நீங்கள் நான் தேவனுடைய சமூகத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற வேறு பிடிக்கப்பட்டிருக்கிற ஜனமாக இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் ஆதி பேர் அவ்வாறு ஜோமனுக்கு எனக்கு வேணும் இருப்பாங்க. அந்த அக்கா ஜோம் வருவாங்க, இந்த ஜபத்துக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அதுக்குன்னு ஒரு அக்கா இருக்காங்க. ஆமென். ஆமாம். பிள்ளைகள்லாம் நாங்களாம் அந்த நடுவரிசைக்கு போன பிறகு ஜோம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைகள்லாம் அமைதியாக இருக்காங்க. எப்போ நடுவரிசைக்கு போவீங்க? நீங்கள் நடுவரிசைக்கு போகும்போது உங்கள் ஊரில் இருக்க மாட்டீங்க, இன்னொரு ஊரில் இன்னொரு
சபையில நடுவரிசையில் உட்கார்ந்துருக்கீங்க. அங்கேயே இதே போல ஃபிக்ஸ் பண்ணப்பட்டதான நியமிக்கப்பட்டதான தாய்மார்கள் அங்கே உட்கார்ந்துருக்காங்க. உங்க அம்மா உங்களுக்கு வந்து எம்மா உங்க கோயில் போறியா, குடும்பம் நல்லா போயிட்டு இருக்குதா, சர்ச்சுக்கு போனா எப்படி இருக்குன்னு விசாரிச்சா எம்மா நம்ம ஊர் மாதிரிக்கு இருக்கா இல்லையா சொல்லுங்க. சொல்லுமா? சொல்லியிருக்கா? சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் தேவன் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிற இந்த தருணம் அற்புதமானது, அதிசயமானது. அது உங்களுக்கும் எனக்கும் கடந்து போகிறது. இன்னைக்கு இந்த சர்வீஸ் முடிஞ்சு போனதுன்னா அடுத்த பிறகு நீங்க வந்து ஜோம் பண்ணாலும் ஒரு வாலிப சகோதரி பிரியாய் சொன்னான், தேர்தல் நம்ம குடிகாரர்களுக்காக ஜோம் பண்ணி, டாஸ்மாக் நடத்துகிற அதிகாரிகளுக்காக ஜோம் பண்ணி, டாஸ்மாக் வைத்திருக்கிற ஓனர்களுக்காக ஜோம் பண்ணி, உன்னுடைய காலம் நல்லா இருக்குன்னு சொன்னேன். அந்த மனுஷன் சொன்னா, எங்க அம்மா ஜோம் பண்ணுவான், எங்க அம்மா ஜோம் பண்ணுவான், எனக்கு ஜோம் பண்ண தெரியாது. நான் சொன்னேன், உங்க அப்பா குடிக்க மாட்டார், ஆண்டவர் அம்மாவுக்கு நல்ல கணவனா கொடுத்துருக்கார். உங்க அம்மாவை உங்க கணவர் அடிக்கிற, உங்க அப்பா அடிக்கிற, அதனால உங்க அம்மா ஜோம் பண்ணுவான்னு நீ உட்கார்ந்து இருக்குன்னு சொன்னா நாளைக்கு அடிவாங்க போகிறது யாருதான்? நாளைக்கு அடிவாங்க போகிறது யாருதான்? உங்க அம்மா. உங்க அம்மா அத்தனை ஜெப குறிப்புகளும் உங்களுக்குரியது, அத்தனை பெருமூச்சின் சத்தமும் உங்களுடையது. இந்த இடத்துல நீங்கள் வேண்டி விரும்பி தேவனுடைய சமூகத்தில் கேட்டால் உங்க அம்மா அப்பா மூச்சோட வேண்டிய அவசியம் இல்லை. உங்க அம்மா அப்பா பாருங்க ஜெபத்தை நிறுத்த முடியல. ஏன் நின்றுக்கிட்டே போகுது, ஏன் கொப்பிடிச்சுக்கிட்டே போகுது, ஏன் பெருகிக்கிட்டே போகுதுன்னா இயலாம். நம்ம நினைக்கிறோம் ஜெபா அப்படின்னு நல்ல ஜெபிக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். இல்லவே இல்லை. ஆயக்கரதா உபாதியை நிறுத்தவே முடியாது. ஆனால் தேவன் சொல்கிறார், இளம் பிராயத்தில் இளம் சந்ததிகளை இடத்துல நீங்கள் தக்கிடத்தில் வைராக்கியத்தோடு கூட தேவனுடைய சமூகத்தில் நீங்களான உணர்வோடு கூட ஒரு வார்த்தை சொன்னால் போதும், கர்த்தர் அதற்கு ஆமென் சொல்லி மாமென்று சொல்லி பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதற்கு தான் கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? பின்னாடி இருக்கிறவங்க கதறுவதற்காக அல்ல, பின்னாடி இருக்கிறவங்க கண்ணீர் விடுகிறவர்களாக அல்ல, நீங்கள் கண்ணீர் துடைக்கிறவர்களாக, அவர்களுக்கு மன ஆறுதலை கொடுக்கிறவர்களாக, நீங்க அவர்களுக்கு முன்மாதிரிகளாக இருக்கும்படிக்கு தேவன் உங்களை முன்வரிசையில் வைத்திருக்கிறார். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அதை அவர் பார்த்துக்கிடுவான், எங்க அம்மா பார்த்துக்கிடுவான். உங்க அப்பாவை ஜோம் பண்ணி சொன்னா உங்க அப்பாவே காணும். எல்லா சபையிலையும் இருந்தாங்க, ஐயா இருக்க 4 பேர் ஒருத்தங்க ஜோம் பண்ணி சொன்னா எல்லாரும் தலையை கவனம் தொங்க போட்டுறாங்க. அருமையான ஒரு மனுஷன் சொன்னார், அந்த மனுஷன் சொன்னான், அந்த பிள்ளை சொன்னான், நான் ஜோம் பண்ணவே மாட்டேன், நீ என்னத்துக்குனாலும் நான் ஜோம் பண்ணவே மாட்டேன். கடைசி என்னாச்சு தெரியும்? நான் விடவே இல்லை. அந்த பிள்ளை அழுகிட்டே கொடுப்பேன், ஐயா அந்த மனுஷன் உதவ பண்ணிங்க, நான் அழுத சொல்றதுக்காக வேண்டி ஜோம் பண்ணிருக்கேன், இயேசு நாமத்தினால ஆமென். இதான் ஜோம். ஏழு செய்கிறது நடந்த நிகழ்வு என்ன தெரியுமா? நம்ம வெள்ளிக்கிழமை ஜோம் பண்ணோம். அடுத்த 2வது வாரத்தில் 500 டாஸ்மாக் கடை மூடப்பட்டது. ஆமென், ஆமென். டாஸ்மார்க்கை நிர்வகித்து வருகிற சாபாவானாக இருக்கிற ஒரு பெரிய அமைச்சர் கைது செய்யப்பட்டு இதே வரையில் சிறைச்சாலையில் இருக்கிறார். மனுஷனால் கூடாதவர்கள் தேவனுடைய ஆகியவர்களால் கூடும். தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் தான் சபைக்குள்ள வந்திருக்கிறோம். தேவன் உங்களை நீங்கள் நோக்கத்தோடு கூட அவருடைய பாரத்தை சுமந்து வருவதற்காக தேவன் உங்களை விடுதலையாக்கி வீட்டிலிருந்து அனுப்பி வச்சிருக்கிறார். ஆமென். சும்மா வந்துக்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் நான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? வாசியங்கள் பார்க்கலாம். 3 யோவான் 2வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். 3 யோவான், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படிக்கு வேண்டுகிறேன். யோவான் அருமையான ஏசப்பாவுடைய செல்ல சீசன், மார்பில் சாய்ந்திருந்த சீசன், ஏசப்பாவுடைய கரத்தை பிடித்து கொண்டு நடந்த சீசன், ஏசப்பாவுடையே இருந்த சீசன், ஏசப்பாவை விட்டு விலகாத சீசன்.
அப்படியே இருக்க வேண்டும். ஆமென். நீங்கள் நானும் அப்படியே இருக்க வேண்டும். சின்ன பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? அம்மா அப்பா காலுக்குள்ள பின்னி பின்னி நடப்பாங்க. 2 போடு போட்டு தள்ளி போறியா என்னையே நினைச்சு விடுவேன் பொண்ணு போவாங்க. என்ன சொல்றோம்? செல்லமான பிள்ளைகள் அந்த 2 காலுக்கு இடையில பின்னி 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 நடக்கும். ஒத்த காலம் நம்மளை நம்பி நம்பி நடக்க வேண்டும். அம்மா சொல்றது கொஞ்ச நேரத்துக்கு விட. ஆமென். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு சொல்கிறார், பிரியமானவரே அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்ன? தேவ பாசம். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பாசம். 30 வருஷத்துக்கு முன்னாடி கடிதத்தை பார்க்கறாங்களா அழுவாங்க. ஆமென். லெட்டர் பார்க்கலாங்களா அழுவாங்க. அதுல ஒரே ஒரு வார்த்தை அன்புள்ள அப்படின்ற ஒரு வார்த்தையை வாசித்து அடுத்த வார்த்தை நினைச்ச முடியாது, போக முடியாது, போக முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை இல்லை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திருப்புகிறவர் சொல்கிறார், பிரியமானவனே, பிரியமானவனே. யார் உங்களை சொல்லக்கூடும்? யார் உங்களை இப்படி ஆசீர்வதிக்க கூடும்? யார் உங்களுக்கு இவ்வளவு நன்மை செய்யக்கூடும்? இந்த ஒரு வார்த்தை தான் உங்களுடைய என்னுடைய வாழ்விலே இன்றைக்கு உங்களை ஜீவிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க வளர்ந்துருக்கிறீங்களா? வளர்ந்து கொள்ளவில்லையோ? உண்மையிலேயே தேவன் தருகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் உங்களுக்கு எனக்கு தேவன் ஒரு பிழைப்பை வைத்திருக்கிறார். ஆமென். ஒரு ஜீவனை வைத்திருக்கிறார். இந்த ஜீவன் எப்படிப்பட்டது என்று சொன்னால் முடிவு இல்லாத ஜீவன். ஆமென். அல்லேலூயா. இந்த ஜீவன் முடியுமா? முடியுமா? முடியாது. சொல்லு, எதையாவது சொல்லிடுங்க. முடியாது, முடியாது. ஏன் என்று சொன்னால் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிற தேவன் முடிந்து போகிற தேவன் அல்ல, முடிவுற்ற தேவன் அல்ல. அவர் முடிவுறாத தேவன். ஆமென். அவர் ஆதியும் அந்தமுமான தேவனாயிருக்கிறார். அவர் துவக்கமும் முடிவுமானவர். நம்மளோடு கூட இருக்கிறார். நம்ம அவரோடு கூட இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. 2024 ஆண்டவர் உங்களுக்கு நடந்து சொல்லுகிற வார்த்தை, பிரியமானவரே, உன் ஆத்மா. ஆமென். உங்க ஆத்மா. யார் ஆத்மா? என் ஆத்மா. ஆமென். நம்ம ஆத்மா இல்ல, நம்ம ஆத்மா இல்ல, உங்கள் ஆத்மா இல்ல, உன் ஆத்மா. ஆமென். தேவன் ஆதாரமாக சொல்றார், ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. உங்களுக்கு ஆகியாச்சா? உங்களுக்கு 1000 ரூபாய் எத்தனை பேர் செலவழிச்சீங்க? கரும்புவீங்களா? எத்தனை பேர் சாப்பிட்டீங்க? அப்பவும் நம்ம என்ன சொல்றோம்? எல்லாரும் சாப்பிட்டோம். எல்லாரும் சாப்பிட்டோம். உங்க வீட்டுல 4 பேர் இருந்தா 2 பேர் சாப்பிட்டுருக்கீங்க. 2 பேருக்கு மறுபடி 2 பேர் அங்க பார்த்தோம்னா அம்மா வேண்டாப்பா போன வருஷம் சாப்பிட்ட பள்ளிப்படி போதுமாப்பா. 2 பேர் பார்த்து கூட அதை அனுபவிக்காதவர்களாக இருக்கிறோம். கையில வச்சு கூட வாயில வச்சு சாப்பிட்டு அது இனிப்பா குளிப்பான்னு சொல்லி கூட அறியாம கூட வச்சிருக்கோம். நாங்க சொல்றோம் எல்லாரும் பொய். என்ன பொய்? எங்க போனாலும் எந்த இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, என் ஆத்மா, உன் ஆத்மா தேவனுக்குள் எப்பொழுதும் பிரியமாயிருக்கும்படிக்கு, கலிகூறும்படிக்கு ஆண்டவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து யோவான் மூலமாக ஒரு மனுஷனை அவர் ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறாங்க? 1ஆம் வசனத்தை வாசிங்க. சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுக்கு எழுதுகிறதாவது. சொல்லுங்க. மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுக்கு எழுதுகிறதாவது. யாருக்கு? அதுல உங்க பேரை கொடுங்க. வாசிங்க எல்லாரும். எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். பைபிள் வச்சிருக்கீங்களா? வாசிங்க பார்க்கலாம். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான குமாருக்கு. ஆமென். அல்லேலூயா. அந்த 3 காரியத்தை பார்க்கலாம். ஒரே வார்த்தை தான், ஒரே ஒரு வசனம் தான். அந்த 3 விஷயங்கள் இருக்குது. ஜீவன் இருக்குது அதுக்குள்ளே. வாசிங்க பார்க்கலாம். முதலாவதாக சொல்கிறார் மூப்பன். மூப்பன்
அல்லேலூயா. வந்திருக்கிற நீங்கள் கனவான்கள். ஆமென். வந்திருக்கிற நீங்கள் தேவனால் உயர்த்தப்பட்டிருக்கிறவர்கள். ஆமென். நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறவர்கள். ஆமென். தேவனால் வேறுபடுத்தப்பட்டிருக்கிறவர்கள். ஆமென். தேவனுடைய நாமத்தை கருத்திருக்கிறவர்கள். ஆமென். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் உங்களை அழைத்து வந்திருக்கிற ஜீவனுள்ள பாத்திரங்கள் நீங்கள். ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் சொன்னே ஆமென் ஆமென். வந்திருக்கிற நீங்களா ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். வந்திருக்கிற நம்மளாம் பரிசுத்தவான்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். இதை சொல்றதுக்கு கூட நிறைய பேருக்கு பயம், நிறைய பேருக்கு ஐயோ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நான் பரிசுத்தவான, நான் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன்னா கூட நம்மளுக்கு சொல்றதுக்கு வாய் எங்க வர மாட்டேங்குது, வார்த்தை வர மாட்டேங்குது. தேவன் சொல்கிறார், இந்த பூமியிலே தேவன் தமக்கு பிரியமானவர்களை, ஆமென், நமக்கு பிரியமானவர்களை, அதை விட சொல்கிறார், பூமியிலே தேவன் நீங்கள் நான் உருவாவதற்கு முன்பாகவே அவருடைய கண்கள் உங்களை கண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. யார் நம்ம முதல்ல ஸ்கேன் பண்ணா? தேவன் உங்களை என்னையும் அழகாக ஸ்கேன் பண்ணி, நீங்க கல்வடலுக்கு தேவை, நீங்க கல்வடல்ல இருந்து எங்க ஊருக்கு தேவைன்னு ஊர்ல இருக்கிற 3 பேர் எங்க ஊர்ல இருக்காங்க. ஆமென். ஆமா, எங்க ஊர்ல இருக்கிற 3 சகோதரிகள் எங்க ஊர்ல இருக்காங்க. ஆண்டவர் விபதமாய் அவர் ஆசீர்வதித்து உங்களை எதிர்த்தமும் நடத்தி அவர் வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். பிரியமானவராய் தேவனுங்களே என்று வைத்திருக்கிறார். அவருடைய கண்களுக்கு நீங்கள் நானும் பிரியமானவர்களாயிருக்கிறோம். எப்போ பிரியமானவர்களாயிருக்கிறோம்? சத்தியம்னா கர்த்தருக்கு பயம். ஆமென். தேவனுக்கு பயம். வேதத்தை நீ வாசிக்காதவங்க கூட நிறைய பேர் இருக்கலாம், வேதத்தை திருப்பி பார்க்காதவங்க கூட நிறைய பேர் இருக்கலாம், வேதத்தை அறியாதவர்கள் கூட இருக்கலாம், கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன இருக்குன்றது கூட அறியாதவர்கள் இருக்கலாம், உணராதவர்கள் இருக்கலாம். ஆனாலும் கூட தேவனாய கர்த்தர் சொல்கிறார், அவருடைய வசனத்தை உங்களுக்கு அனுப்பி. ஆமென். நம்மளாம் இன்னைக்கு குணப்படுத்தப்பட்டிருக்கிறோம். நேற்று சாப்பிட்ட பேரசிட்டமால், நேற்று சாப்பிட்ட செல்கால், நேற்று சாப்பிட்ட பிரஷர் மாத்திரை, நேற்று சாப்பிட்ட சுகர் மாத்திரை, நேற்று சாப்பிட்ட காய்ச்சல் மாத்திரை, நேற்று சாப்பிட்ட சத்து மாத்திரை, அதனால இன்னைக்கு ஆண்டவர்களா 7 மணிக்கு கூட்டாரா? இல்லவே இல்லை. தேவனுடைய வசனம் அழகாக சொல்கிறது, தேவன் வசனத்தை பூமியிலே அனுப்பி அது பனியை போல பெய்ய பண்ணி அது குளிர்க்கும்படியாய் தேவன் உங்களையும் என்னையும் இன்பத்தோடு கூட ஆறுதலின் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு எனக்கு மார்க்கம் கொடுத்தார். ஆமென். எத்தனை பேர் முறுமுறுத்து வந்தோம் ஆலயத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி? நானே 10 நிமிஷம் சண்டை, சாவி எங்கே வச்சுட்டேன், பைக் சாவி, பயங்கர டென்ஷன், லேட் ஆகிட்டே இருந்தது, சுத்தமா ஞாபகம் இல்லை, எங்க வச்சேனே ஞாபகம். டூப்ளிகேட் சார்ஜ் தேடுறதுக்கு நேரம் அரப்பா ஏசப்பா 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 என்னப்பா 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 மனைவி கேட்டா எல்லாம் கிடையாது, எங்கே வச்சுட்டு எங்கே தெரியுது பையா அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க. என் பையன் கிட்ட ஏன் மகனை எங்கேயாவது வேண்டி எடுத்து கொடுக்கலாம், ஆசா வயசாயிட்ட எங்கேயாவது வந்து பத்திரமா வச்சுக்க வேண்டியது. யாரிடத்திலே போவேன்? என் காரியமா என் காரியமா நான் யாரிடத்திலே போவேன்? ஆண்டவரே நேராயிட்டப்பா நேராயிட்டப்பா ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா. ஆமா, பிறகு இன்னொரு சாமியை போட்டு தந்து வரும்போதெல்லாம் ஏசப்பா மன்னிச்சிருங்க, என்னுடைய கேர்லெஸ், என்னுடைய 7ஆம் ராத்திரி ஒரு இடத்துக்கு பிரேயர் கேட்டு வந்துட்டு ஜோம் பண்ணிட்டு அந்த ஆளை கொடுத்து தூங்கிடுச்சு. ஆமென். எங்க என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியாது. இப்போ 3 மணிக்கு மறுபடியும் பயப்பட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு போகணும். ஆமென். தேவனுடைய கிருபையினால இடத்துல இருக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். உங்களுக்கு நான் சந்தோஷம் இருக்க இல்லையோ, எனக்கு இரட்டத்தனையான சந்தோஷம். ஏன் தெரியுமா? நான் இந்த ஆண்டுல முதல் மாதத்துல கல்வெடுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் ஐயா இருக்கிறது பயம். ஏன்னு சொன்னா இன்னைக்கு எங்களுக்கு குடும்ப கூடுகை குற்றாலத்தில் இன்னைக்கு நாளைக்கு நாளானைக்கு
பிற்காலத்தில் ஐஎம்எஸ் மூலமாக திருநெல்வேலி திருமண்டலத்தில் கூடுகை அங்கே எங்களுக்கு ப்ரோக்ராம் ஆஃபீஸில் உள்ள ஸ்டாஃபுகள் பதில் பேர் இருக்கிற புனையை போல இங்கேயா அங்கேயான்னு சொல்லி அலைபாய்ந்து கொண்டிருந்ததுனால எதையும் கன்ஃபார்ம் பண்ண முடியல. நேற்றைய வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகும். ஆமாம், அதுக்கு பிறகு என்னுடைய சகோதரர்களிடத்தில் கேட்டேன்ப்பா, நேற்று ராத்திரி சாயந்தரம் ஆஃபீஸில் வரும்போது தான் சரி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் போதும்னு சொல்லி சொன்னதுனால அப்போ சனிக்கிழமை பேசப்பா ஒளிந்து தாங்கப்பா, இந்த வார்த்தையை சொல்றதுக்கு தாங்கப்பா, ஒரு நாள் வீணாக இருக்கக்கூடாது. ஆமென். ஆமாம், என்னுடைய சகோதரர்களுக்கு ஃபோன் அடிச்சு எங்கேயாவது ஒரு இடம் தான் அப்படி கொடுன்னு சொல்லி சொன்னேன். எங்கள் தம்பி தான் சொன்னான், நண்பர்கள் இருக்குன்னு சொன்னாங்க. ஐயோப்பா வேண்டவே வேண்டும். என்ன ஐயா நம்ம நேர்த்தியானவங்க, ஒழுங்கு கிடக்கமா அது சரியாக நடக்கிறவங்க, நான் போய் எடுக்க அதுவும் இன்னைக்கு ஜீவத்துக்கு நாற்று கேட்டதை என்ன ஆகிருக்கும் என்ன. ஆனால் என்னுடைய சித்தம் என் விருப்பப்படி நான் வாஞ்சித்தபடி நான் விரும்பின காரியம் எனக்கு நிறைவேறும்படி தேவன் எனக்கு திருவிழா உங்களுக்கு செய்து கொடுக்க வேண்டியோ என் இருக்கையும் அகம் வைத்து கொண்டே. ஆமென். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், பிரியமானவர்களாக இருக்கிறது கர்த்தர் உங்களை. ஆமென். நீங்க பிரியமா இருக்கீங்களோ இல்லையோ, உங்க மேல தேவன் பிரியமா. ஹல்லேலூயா. 1000 ரூபாய் வாங்கிட்டு சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையோ, அரசாங்கம் 1000 ரூபாய் அனைவருக்கும் கொடுப்பதற்கு தேவன் தெரிவிச்சு. ஆமென்.